ஸ்கூல் படிக்கும்போது மெடிக்கல் ஐடியா தான் இருந்துச்சு. ஆனா, ம். நமக்கு வந்து மெடிக்கல் லைன்ல வந்து வாய்ப்பு கிடைக்கல. சீக்கிரம் எதையாவது நம்ம நல்ல செக்யூரான போஸ்ட்டுக்கு போகணும்னா, நம்மளுக்கு இந்த கவர்ன்மெண்ட் ஜாப் லைன் தான் இருந்துச்சு. 3 மந்த்ஸ் ஆச்சு. 1 1/2 வருஷமா அங்க தஞ்சாவூர்ல தான் இருந்து தங்கி படிச்சுட்டு இருந்தேன். தஞ்சாவூர்ல தான் இருந்தேன். சோ இந்த 1 1/2 வருஷம் படிச்சதுல பெரிய சேலஞ்சா இருந்துச்சுன்னா எது? ஸ்கூல்லயே நான் கொஞ்சம் நல்லா படிச்சோம்ல. அதனால ஆமா. புதுசா படிக்கிற மாதிரி தெரியல. ஓகே. ஆல்ரெடி நமக்கு எப்படியோ படிச்ச மாரி தான் ஞாபகம் இருந்துச்சு. ஓகே. அந்த 1 இயர், 1 1/2 இயர் எப்படி வீட்லலாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? வீட்ல அப்படியே சப்போர்ட் பண்ணாங்க. படி அப்படின்னு தான் சொன்னாங்க. எதுவும் சொல்லல. ஒரு 2 வருஷம் டைம் தாங்க. அதுக்குள்ள பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். முக்கியமானதுன்னா 3 எக்ஸாம் இருக்கு. ஒண்ணு வந்து குரூப் 1, இன்னொன்னு வந்து குரூப் 2A, அதுக்கப்புறம் குரூப் 4. ம். குரூப் 1 எடுத்துக்கிட்டா என்னென்ன போஸ்ட் கிடைக்கும்னா, டெப்டி கலெக்டர் சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்ல அடிஷனல் டைரக்டர், இந்த மாதிரி போஸ்ட்லாம் குரூப் 1ல வரும். டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்? ஏன்னா மல்டிபிள் சப்ஜெக்ட் படிக்க வேண்டியது இருக்கும். நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்ட்டா பண்ணணும். சோ நீ எப்படி டெய்லி எப்படி ஸ்டார்ட் பண்ண படிக்க? நான் படிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் காலைல எடுத்தோனே தமிழ் தான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கைட்னஸ் பண்ணது, எனக்கு முன்னாடி படிச்சாங்கல்ல, அவங்க வந்து கைட்னஸ் பண்ணது என்னன்னா, காலைல ஒரு 2 மணி நேரம் தமிழ், 2 மணி நேரம் படிச்சாலே போதும் நமக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லா மிச்ச டைம்ல நீ ஜிஎஸ் படிச்சுக்கோ. நான் இப்ப ஜிஎஸ் படிக்கும்போது இப்ப ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்ல, நம்மளால முடிஞ்ச சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்க முடிஞ்சாலும் 2 சப்ஜெக்ட் படிக்கலாம். இல்ல 3 சப்ஜெக்ட் படிக்க முடிஞ்சாலும் இருக்கு. நம்ம கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சோம்னா நம்ம இதா மனப்பாடம் பண்ணா வேலைக்கு ஆகாதுல. புரிஞ்சு படிக்கணும்ல. அதை எப்படி புரிஞ்சு படிக்கிறது? ஏன்னா நம்ம வந்து இப்போ 2 மார்க் சொல்லுவாங்க, 5 மார்க் சொல்லுவாங்க. நம்ம அதை மனப்பாடம் பண்ணி பரீட்சையில எழுதினா மார்க் போட்டுருவாங்க. இங்க வந்து எப்படின்னா நமக்கு கொஸ்டின் வந்து புக்ல எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. இப்ப நம்ம இந்த பேராவை படிச்சுட்டு போவோம், இந்த புக்ல இந்த கொஸ்டின் வந்து நம்ம நினைச்சிட்டு போக முடியாது. அப்ப அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து புரிஞ்சுதான் படிக்கணும். நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிப்ப? ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 6, 8 மணி நேரம் படிப்போம் குறைஞ்சது. 8 மணி நேரம் காலையில இருந்து நைட் வரை படிப்பு. 8 to 10 மணி நேரம். டைம்னா ஒரே டைம்ல படிச்சுட்டு இருக்க மாட்டோம். நடுவுல ஓகே. காலைல ஒரு 6 to 8 படிக்கிறது. அப்புறம் ஒரு 10 to 1 படிக்கிறது. நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம படிச்சாதான் உள்ள வந்து நமக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்க முடியும். அந்த மாரி நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாரி டைம் வேஸ்ட் பண்ற டைம்ல இன்னொருத்தன் படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலேயே இப்போ குரூப் 4ன்னு எடுத்துக்கிட்டா 15 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. அதுக்கு வந்து 1.5 லட்சம் பேரு ஹெவி 1.5 லட்சம் பேர் உண்மையா படிக்கிறவங்க இருப்பாங்க. ஹாய், இந்த வீடியோவில் என் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவன் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் கூட இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவன் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரியும், இப்போ நம்மளாம் ப்ரைவேட் வேலை பார்க்குறோம். காலேஜ் முடிச்சதும் ஏதோ ஒரு வேலை, பெரிய வேலையோ சின்ன வேலையோ, காலேஜ் முடிச்சோன்னா வேலைக்குன்னு வந்துடும், ஏதோ ஒன்று ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அவங்க 2-3 இயர்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு 2-3 இயர்ஸ் வெயிட் பண்ணி அப்புறம் அந்த வேலை கிடச்சிட்டா சூப்பர் தான், அவங்களுக்கு வந்துட்டு ஜாப் செக்யூராக இருக்கும். பட் அந்த 2-3 இயர்ஸ் அவங்க படுற ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமானது தான். ஏன்னா அவங்க ஃபேமிலியும் ஃபேஸ் பண்ணணும், கன்சிஸ்டண்டாக இருந்து படிக்கணும். ஸோ அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவனும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கான் டீட்டெயிலாக. ஸோ நீங்களும் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, அந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட ஃப்ரெண்டோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்களை ரீச் அவுட் பண்ணி உங்களோட கொஸ்டினை கேளுங்க. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, ஸ்கூல் படிச்சப்ப பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு டைம் 2 டைம் பார்த்துருப்போம். சர்டிஃபிகேட் வாங்கறப்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எழுதி குரூப் 4 எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கு. தேங்க்யூடா. அது எப்படி இருந்துச்சு? அந்த ஃபர்ஸ்ட் ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் போனப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி தான் லெட்டர் தருவாங்க நம்மளுக்கு, அப்பாயின்மெண்ட் லெட்டர். கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு தருவாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு நம்மளுக்கு தனியா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தருவாங்க. எனக்கு வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து மினிஸ்டர் வந்து அன்பில் மகேஷ் கொடுத்தாப்ல. நம்மளுக்கு டிஃபரெண்ட் ஃபீலா இருந்துச்சு. ஒரு அமைச்சர் கையில நம்ம வாங்குனது வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி சரி, இப்போ உன்னை பத்தி சொல்லு. நீ ஸ்கூல் படிச்சது, காலேஜ் படிச்சது, என்ன படிச்ச அந்த மாதிரி? நான் வந்து 1ல இருந்து 10th வரைக்கும் இக்பால் ஸ்கூல்ல படிச்சேன், கமுதில. அப்புறம் நம்ம நாடா ஸ்கூல்ல நம்மளாம் ஒண்ணா தானே படிச்சோம் எல்லாரும். 11th வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன், கேஎன் பாய்ஸ் ஸ்கூல்ல. அப்புறம் காலேஜ் வந்து அருப்புக்கோட்டை தேவங்கர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சேன். காலேஜ் படிக்க நம்ம அப்ளை பண்ண போகும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன். காலேஜ் அப்ளிகேஷன் போடும்போதே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி லைன்ல தான் போறோம். அதனால ஒரு டிகிரி மட்டும் போதும். நம்ம பிஎஸ்சி எம்பிஏ எதுவும் பண்ண வேணாம். பேருக்கு ஒரு டிகிரி அது மட்டும் போட்டா போதும். காலேஜ் போய் அட்மிஷன் போட்டது. அதே மாதிரி மேக்ஸ் டிகிரி போட்டு காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த 1 வருஷம் 1.5 வருஷம் படிச்சேன். அதுக்கப்புறம் இந்த 2024 குரூப் 4 வந்துச்சு. இந்த குரூப் 4 இப்ப கிளியர் பண்ணி இப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாப்ல இருக்கேன். ஓகே, அப்போ நீ வந்துட்டு அட்மிஷன் போறப்ப காலேஜ் ஸ்கூல் அப்பெல்லாம் உனக்கு அந்த ஐடியா இல்ல, ஆனா காலேஜ் போறப்போ ஃபர்ஸ்ட் இயர்லயே உனக்கு டிஎன்பிஎஸ்சி தான் போகணுட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு.
ஆமா. ஸ்கூல் படிக்கும்போது மெடிக்கல் ஐடியா தான் இருந்துச்சு. நம்ம உங்ககிட்டயே சொல்லுவேன்ல நான் எல்லாத்துலயும். மெடிக்கல் போணும்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஆனா, நமக்கு வந்து மெடிக்கல் லைன்ல வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஆ தனியா கவுன்சிலிங் போட முடியல நம்மளுக்கு. அதனால மெடிக்கல் ஃபீல்ட விட்டு நம்ம சீக்கிரம் எதையாவது நம்ம நல்ல செக்யூரான போஸ்ட்டுக்கு போணும்னா, நம்மளுக்கு இந்த கவர்ன்மென்ட் ஜாப் லைன் தான் இருந்துச்சு. அதனால எனக்கு சில பேர் வந்து வழிகாட்டுனாங்க. ஆல்ரெடி அவங்கலாம் இப்ப ஜாப்ல இருக்காங்க கவர்ன்மென்ட் ஜாப்ல. ஓகே. அந்த ஒரு சில அன்னைங்களோட வழிகாட்டுதல்ல நம்ம அப்ப இருந்து இதுக்கு தான் பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஓகே, ஓகே. பட் ஆனா ரொம்ப நல்லா படிக்கிற பையன். எவ்வளவு 10th எவ்வளவு மார்க், 12th எவ்வளவு மார்க் எடுத்த? 10th 475 எடுத்தேன். மார்க் கம்மி தான். 453 தான். 453. அறுநூறு தானே. ஆமா, ஆமா. சோ ஆனா நீ காலேஜ் படிச்ச உடனே அதான் உனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே தெரியும் நீ டிஎன்பிஎஸ்சிக்கு தான் போக போறேன்னு. ஆனா அப்ப நீ ப்ரிப்பேர் பண்ணாம காலேஜ் முடிச்ச உடனே தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்ச கரெக்டா? படிக்கும்போது இருந்துச்சு. காலேஜ் ஜாயின் பண்ணும்போது நம்ம இதுக்கும் 1 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம படிக்க மாட்டோம்ல. ஆமா. அந்த விளையாட்டு இதுலயே போயிருச்சு கொஞ்சம். ஆமா கொரோனா 1.5 வருஷம் கொரோனால வீட்ல தான் இருந்தோம் நம்ம. ஆனா அந்த டைம்ல நமக்கு அவேர்னஸ் அப்ப ரொம்ப இல்ல எனக்கு. டிஎன்பிஎஸ்சி பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம காலேஜ் முடிச்சோட படிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அதனால அந்த 1 வருஷம் படிக்கல காலேஜ் படிக்கிற டைம்ல. காலேஜ் முடிச்சவங்க தான் நான் வந்து முழுசா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது. ஓகே. அதாவது எவ்வளவு நாள் நீ ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு நீ இப்போ பாஸ் ஆனது வர எவ்வளவு நாள் ஆச்சு? நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது வந்து 2023 மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்ட்டா குரூப் 4 எக்ஸாம் வந்து 2024 ஜூன்ல வந்துச்சு. அதுக்கு உள்ள இடைப்பட்ட பீரியட் வந்து 1 இயர் 3 மந்த்ஸ். 1 இயர் 3 மந்த்ஸ் ஆச்சு. 1.5 வருஷம். 1.25 வருஷம். பட் நீ ஒரே அட்டெம்ப்ட் எழுதுனா ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயிட்ட. நான் படிக்க ஆரம்பிச்சது வந்து அதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அதுலயே பாஸ் ஆயாச்சு. காலேஜ் படிக்கும்போது ஒரு வாட்டி எழுதுனேன். ஆனா அது சும்மா எழுதுனது. சும்மா எப்படி கொஸ்டின் எப்படி இருக்கு பார்ப்போம். ஓகே, ஓகே. நமக்கு இப்பலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு. படிச்சு எழுதுனதுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து 2024 தான் ஃபர்ஸ்ட். ட்ரை பண்ணேன். ஆனா அந்த லைன்ல போக முடியல. அதுதான் டிஎன்பிஎஸ்சி எனக்கு வந்தது. ஓகே. ஆனா நீ படிச்சது வந்துட்டு செல்ஃப் ஸ்டடியா இல்ல எங்கேயாச்சும் போய் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிச்சுக்க ஆரம்பிச்சியா? தான் படிச்சேன். ஆனா பசங்களோட எனக்கு தெரிஞ்ச அந்த சொன்னேன்ல ஒரு சில பேர் வழிகாட்டுனாங்க அப்படின்னு அண்ணங்க. அவங்களோட கம்பைன் ஸ்டடி பண்ணி அவங்களோட தங்கி அவங்க அவங்க கைடன்ஸோட அவங்க என்னென்ன படிக்க சொல்றாங்க அந்த மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணி தான் படிச்சது. டவுட்னா அவங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிருவேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க படிச்சு ஆல்ரெடி பாஸ் ஆகி போயிட்டாங்க. இப்ப அவங்களோட டவுட் கேட்டுக்கிட்டு அவங்க வழிகாட்டுதல்ல படிச்சேன். எப்படி அவங்க தெரிஞ்சவனா உங்க ரிலேட்டிவா இல்ல வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களா? இப்ப வந்து தெரிஞ்சவங்க தான். இப்ப வந்து அவங்க டைரக்டா தெரிஞ்சவங்க இல்ல. எங்க ஊர்ல ஒருத்தவங்க ஒரு சில பெரிய அண்ணங்க இருப்பாங்கல்ல சீனியர்ஸ். அவங்க ஃப்ரெண்ட் அவங்க. எங்க ஊர்ல ஒரு அவங்க. ஓகே, ஓகே. சோ அவங்க கிட்ட எப்படி கனெக்ட் பண்ணி அவங்க எப்படி போன் மூலமா ஏதாச்சும் டவுட்னா கேட்டுப்பியா அவங்க மூலமா? அவங்க அங்க தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஜாயின் பண்ணும்போது எங்க? போகும்போது தஞ்சாவூர்ல. தஞ்சாவூர்ல அவங்க தான் தஞ்சாவூர்ல அவங்க ரூம்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்ப சொன்னாங்க நீங்க இங்க வந்து படி செலவு கொஞ்சம் பார்த்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களோட ஜாயின் பண்ணி தான் அப்ப அவங்க வந்து குரூப் 4 பாஸ் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல 2024 குரூப் வந்து ரிசல்ட் வந்துருச்சு. அவங்க வந்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் போன டைம்ல வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி அவங்க எப்படிலாம் படிக்கணும், இந்த மாதிரிலாம் சீக்கிரம் எப்படி பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் போன ஒரு 4 மாசத்துல அவங்க ஜாப் கிடைச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் கேட்கறேன்னா மத்த பசங்க டவுட் கேட்கறது இல்லன்னா அவங்ககிட்ட எப்பயாவது கான்டாக்ட் பண்ணி அவங்க ஃப்ரீ டைம்ல வந்து கேட்டுக்கிறது. அதாவது நீ வந்து இருந்தது சொந்த ஊர் ராமநாதபுரம் இங்க நம்ம கமுதி. பட் நீ வந்து அங்க தஞ்சாவூர்ல அவங்க அந்த அண்ணாங்க தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. நீ அங்க போயிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்ட. படிச்சேன். அவங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்களா அங்க? ஒரு 4-5 பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்ப சரி அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே. அதனால சரி அவங்களோட கேட்டேன் இந்த மாதிரி நம்மளும் ஜாயின் பண்ணி படிக்கலாமா அப்படின்னு. சரி நீனு வந்து படி அப்படின்னாங்க. அப்ப ஏதாவது செலவுக்கு வந்து இங்க உள்ளவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அந்த ஸ்பான்சர் மூலியமா. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் வெளியவே படிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, ஓகே. சோ அந்த 1.5 வருஷமா அங்க தஞ்சாவூர்ல தான் இருந்து தங்கி படிச்சிட்டு இருந்தேன். தஞ்சாவூர்ல தான் இருந்தேன். சோ இந்த 1.5 வருஷம் படிச்சதுல பெரிய சேலஞ்சா இருந்துச்சுன்னா எது மேனேஜ் பண்ணது சேலஞ்சா இருந்துச்சு? இல்ல படிச்சது வந்து நம்ம ஸ்கூல்லயே நான் கொஞ்சம் நல்லா படிச்சோம்ல. அதனால புதுசா படிக்கிற மாதிரி தெரியல. ஆல்ரெடி நமக்கு எங்கேயோ படிச்ச மாதிரி தான் ஞாபகம் இருந்துச்சு. நான் புதுசா படிக்கும்போது நம்ம 11th 12th நம்ம படிக்காத பாடம் தான் புதுசா இருந்துச்சு. இப்ப நம்ம ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி படிச்சிருக்க மாட்டோம். அந்த ஒரு சில பாடம் தான் எனக்கு புதுசா இருந்துச்சே தவிர நம்ம ஸ்கூல்ல 6th இருந்து 10th வரைக்கும் நம்ம படிச்ச பாடம் தான் அப்படியே அந்த புது புக்ல இருந்துச்சு. அதனால நமக்கு புதுசா படிக்க தெரியல. எங்கேயோ படிச்சு நம்ம ரிவிஷன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால படிக்க கொஞ்சம் ஈஸியா படிச்சாச்சு. ஓகே. அந்த 1 இயர் 1.5 இயர் எப்படி வீட்ல எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க?
வீட்லயா? வீட்ல நல்லபடியா சப்போர்ட் பண்ணாங்க. படி அப்படிதான் சொன்னாங்க. எதுவும் சொல்லல. ஆ. அ நான் சொல்ட்டேன். ஒரு 2 வருஷம் டைம் தாங்க. நான் அதுக்குள்ள பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். இங்கேருந்து போகும்போது. அதே ம். மாரி சொன்ன மாரி அதுக்குள்ள கிளியர் பண்ணியாச்சு. ஓகே. போகும்போதே எனக்கு 2 வருஷம் டைம் குடுங்க. என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆவலன்னா ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு சொல்ட்டேன். சும்மா 2 வருஷம் டைம் தாங்க. ஆ. அதுவரைக்கும் படிக்கிறேன். அதுக்கப்புறம் வேணா ஏதாவது யோசிச்சு முடிவு எடுத்துக்குருவோம் அப்படின்னு ம். சொல்லிட்டேன். ம். சோ அவங்களும் உன்னைய 2 வருஷம் டிஸ்டர்ப் பண்ணல. வீட்ல சப்போர்ட் பண்ணாங்க. லீவுக்கு மட்டும் வர மாரி இருக்கும். 2 மாசம் இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வர்றது. ம். அந்த டைம்லாம் அங்கே தான் இருக்கிறது. ஓகே. ஓகே. இந்த எக்ஸாம் பத்தி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பத்தி சொல்லு. எனக்கு தெரியாது மேக்ஸிமம் நான் இங்க ஐடி இருக்கிறதுனால. சோ அந்த டிஎன்பிஎஸ்சில எத்தன விதமான எக்ஸாம்ஸ் இருக்கும்? சோ எந்த மாரியான வேலைக்கெல்லாம் போலாம்? ஃபர்ஸ்ட் குரூப் 4 வர இருக்குல்ல? முக்கியமானதுன்னா 3 எக்ஸாம் இருக்கு. ஒண்ணு ம். வந்து குரூப் 1, ம். இன்னொன்னு வந்து குரூப் 2, 2A அதுக்கப்புறம் குரூப் 4. ம். இப்ப குரூப் 1 எடுத்துக்கிட்டா என்னென்ன போஸ்ட் கிடைக்கும்னா, டெப்டி கலெக்டர் சொல்லுவாங்கல்ல. ம். டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டாக்ஸ் இருக்கும். ம். அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மென்ட்ல அடிஷனல் டைரக்டர் இந்த மாரி போஸ்ட்லாம் குரூப் 1ல வரும். ஓகே. குரூப் 1 போஸ்ட்னா டிஎன்பிசிலயே ஹை கிரேடு. அதான் ம். ஃபர்ஸ்ட். ம். அதுக்கு அடுத்து குரூப் எலிஜிபிலிட்டி? அதுக்கு எலிஜிபிலிட்டி ஒரே ஒரு டிகிரி தான். ஓ எனி டிகிரி. டிகிரி. ஓகே. டிகிரி ஆர் ஆர்ட்ஸ் டிகிரி எந்த இது வேணா படிச்சிருக்கலாம். ம். டிகிரி தான். அதே மாரி குரூப் 2க்கும் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி. ம். நம்ம ஏதாவது வந்து படிச்சிருந்தா குரூப் 2 அட்டெண்ட் பண்ணலாம். குரூப் 2ல என்னென்ன போஸ்ட் வரும்னா, இந்த முனிசிபாலிட்டி கமிஷனரு இந்த மாரி ம். போஸ்ட்லாம் குரூப் 2ல வரும். ம். அதுக்கப்புறம் 2ஏன்னு ஒண்ணு இருக்கு. ம். குரூப் 2க்கு அடுத்து கீழ உள்ள கிரேடு. ம். குரூப் 2ல என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கும்னா, இப்ப நாங்க குரூப் 4ல வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போறாங்கல்ல, ம். அதுக்கு அடுத்த ப்ரமோஷன் வந்து அசிஸ்டன்ட் ஆவாங்க. அந்த அசிஸ்டன்டோட போஸ்ட் தான் குரூப் 2ஏ. ம். குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட். இந்த குரூப் 4 எக்ஸாம் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காம்படிஷன் இருக்கும். ஏன்னா அப்ளை பண்றது எப்படியும் ஒரு 15,00,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனா நம்ம ரியல் காம்படிஷன் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல 1,00,000 பேர் தான் இருப்பாங்க. நம்ம ம். படிக்கிறத பொறுத்து தான் நம்ம காம்படிஷன் பொறுத்து அமையும் நம்மளுக்கு. ஓகே. ஏன் குரூப் 4க்கு போறாங்க? ஈஸியா இருக்குமா அந்த எக்ஸாம்? கம்பேரிட்டிவ்லி குரூப் 4 அதர்ஸ்? எக்ஸாமு நம்ம கிளியர் பண்ணோம்னா கிளியர் பண்ணி கட் ஆஃப் வந்துருச்சுன்னா நமக்கு ஜாப். நோ ம். இன்டர்வியூ ஒன்லி ம். கவுன்சிலிங் மட்டும் அட்டெண்ட் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றது மட்டும் தான் இருக்கும். ஓகே. இப்போ ஒரு 100 பேர் எழுதுறாங்கன்னா, அதுல ம். 50 பேத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா சேஃபா இருக்கலாம் நம்ம. 50 பேர் 90 பேத்துக்குள்ள உள்ள அந்த அங்கிட்டு போக போக தான் நம்மளுக்கு வந்து டூ ஆர் டை அந்த மாரி இருக்கும். ம்ஹ்ம். கிளியர் பண்ணோம்னா நமக்கு ஜாப் வந்து டைரக்ட்டா கிடைச்சிரும். இதே குரூப் 1, குரூப் 2 வந்து ஒரு எக்ஸாம் இல்ல. ஓகே. குரூப் 2 குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் பிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். ம். அதே மாரி குரூப் 1க்கு வந்து இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு. 3 ம். 3க்கு பிலிம்ஸ் பாஸ் ஆகணும். அடுத்து மெயின்ஸ்லயும் 4 எக்ஸாம் இருக்கும். 4 ம். எக்ஸாம் பாஸ் ஆகி மறுபடியும் இன்டர்வியூ பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் போஸ்டிங் போடுவாங்க. குரூப் ம். 2ல வந்து பிலிம்ஸ் எழுதி மெயின்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் தான் போஸ்டிங் கிடைக்கும். ஆனா இதுல வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ இல்லாம குரூப் 4 வந்து ஏன் இவ்வளவு பேர் போறாங்கன்னா, ஒரே எக்ஸாம் வேலை. அதனால நெறைய பேர் அப்ளை ஓகே, ஓகே. ஒரே எக்ஸாம் அதுல பாஸ் ஆயிட்டாலே போதும். மத்த ப்ராசஸ்லாம் இருக்காது அதுல. பண்ணாலே ஜாப் எடுத்துடலாம். ம்ஹ்ம். இதே நம்ம குரூப் 2 போனோம்னா 2, 3 எக்ஸாம் அந்த மாரி அட்டெண்ட் பண்ணணும் நம்ம. ம். ம். சோ குரூப் 4 அந்த எக்ஸாம் சிலபஸ்லாம் எந்த மாரி இருக்கும்? சிலபஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக் தான். அது தனியா டிஎன்பிசின்னு சிலபஸ் குடுத்துருப்பாங்க. ம். அந்த சிலபஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிலபஸ ஃபுல்லா நம்ம ஸ்கூல் புக்லயே படிச்சிரணும். ம். அவங்க குடுக்குற சிலபஸ் வந்து இப்ப இந்தியா அரசியலமைப்புன்னு குடுத்துருந்தாங்கன்னா, ம். அந்த அரசியலமைப்பு பாடம் வந்து நம்ம எங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கோ, அத ஃபர்ஸ்ட் படிச்சிரணும். ம். அதுக்கப்புறம் தான் நம்ம அதர் சோர்ஸ்ல உள்ள புக்க பார்க்கணும். ம். அதர் சோர்ஸ்னா இந்த கவர்ன்மெண்ட் மெட்டீரியல்லாம் போட்டுருப்பாங்க இன்டர்நெட்ல. ம். அந்த மாரி நெட்டு, ஒரு சில இன்ஸ்டிடியூட் புக்லாம் இருக்கும். ம். அந்த இன்ஸ்டிடியூட் புக் உங்களுக்கு எது அவங்கவங்களுக்கு எந்த இன்ஸ்டிடியூட் புக் படிச்சிருக்கோ, அந்த புக்க படிச்சிருந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அப்பனா ஸ்கூல் புக்னா எத்தனாவதுல இருந்து எத்தனாவது வரை அந்த ஸ்கூல் புக் படிக்கணும்? இப்ப மேக்ஸிமம் எல்லாரும் படிக்கிறது வந்து 6 டூ 12th வரை தான் படிப்பாங்க. ம். 12th வரைக்கும் உள்ள என்னென்ன ஸ்கூல் புக் இருக்கோ அந்த அந்த ஃபுல்லா படிச்சிரணும் நம்ம. தமிழ்னு எடுத்துக்கிட்டா குரூப் 4க்கு வந்து மேஜர் வந்து தமிழ் தான். தமிழ் ஓகே. மட்டும் 100 கொஸ்டின். ஓகே. 100 கொஸ்டினுக்கு வந்து கொஸ்டின் வந்து இங்கேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ம். 6th இருந்து 10th வரை புது புக் படிச்சிருப்போம். ஆனா நீங்க கொஸ்டின் வந்து பழைய புக்ல இருந்து கேட்பாங்க. நம்ம படிச்சோம்ல ஒரு புக். ம். புது புக் வர்றதுக்கு முன்னாடி. அந்த புக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாய்ங்க. இப்ப ம். அதையும் எல்லாரும் படிச்சா, அவங்க அட்வான்ஸ் என்ன பண்றாங்கன்னா, 11th, 12th புக்ல இருந்து கேட்கறாய்ங்க. ம். அதையும் படிச்சவங்க என்ன பண்றாங்கன்னா, சிறப்பு தமிழ் பழைய புக்லாம் போயிட்டாய்ங்க. அப்ப என்ன ம். பண்ணா, தமிழே எப்படியும் ஒரு 20, 30 புக் படிக்கிற மாரி இருக்கும். தமிழுக்கு மட்டும். ஓகே. அப்ப கரண்ட் சிலபஸ் மட்டும் எடுக்காம, ஓல்டு சிலபஸே எடுத்து படிக்க வேண்டிய மாரி இருக்கும். படிக்காம இந்த உள்ள புது புக்கு, பழைய புது புக்கு, அப்புறம் 11th, 12th பழசு, புதுசு, அப்புறம் அட்வான்ஸ் தமிழு எல்லா ம். புக்கும் தமிழ்ல படிச்சாகணும். ஓகே. தமிழ்ல 100 கொஸ்டின் வரும். வேற என்ன சப்ஜெக்ட்ல இருந்து வரும்? இதுலருந்து 100 கொஸ்டின் வந்துருச்சு அந்த குரூப் 4க்கு. அடுத்து வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து 75 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துரும். என்னென்ன சப்ஜெக்ட்னா, ம். ஜியோகிராஃபி, ம். சயன்ஸு, ம். அதுக்கப்புறம் அது எக்கனாமிக்ஸு, எத்திக்ஸு, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயன்ஸு
எல்லா பாடமே இப்ப ஜிஎஸ்ல என்னென்ன பாடம் உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும் என்னென்ன பாடம்லாம் இருக்கும்னு. அந்த எல்லா பாடமுமே அந்த 75 மார்க்குள்ள நமக்கு கவுண்ட் ஆயிரும். ஓகே. மிச்சம் மேக்ஸ்ன்னு தனியாலாம் இருக்காதா? வந்து 25 கொஸ்டின். ஓ, மேக்ஸ் தனியா 25, இதுக்குள்ள 75. அது 100 மார்க் தமிழ், 25 மேத்ஸ், மிச்சம் 75 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகே ஓகே. ஸோ நீ படிச்ச பிளான் எப்படி, டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்? ஏன்னா மல்டிபிள் சப்ஜெக்ட் படிக்க வேண்டிய இருக்கும், நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணணும். ஸோ நீ எப்படி டெய்லி எப்படி ஸ்டார்ட் பண்ண படிக்க? நான் படிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் காலைல எடுத்தோடனே தமிழ் தான் எடுப்பேன் ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து அவங்க கைட்னஸ் பண்ணது, எனக்கு முன்னாடி படிச்சாங்கல்ல, அவங்க வந்து கைட்னஸ் பண்ணது என்னன்னா, ஸ்டார்டிங் தமிழ். காலைல ஒரு 2 மணி நேரம் தமிழ். 2 மணி நேரம் படிச்சாலே போதும் நமக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு டெய்லி தமிழ் படிக்கணும். தமிழ் தான் நமக்கு 100 மார்க் வருது. டெய்லி தமிழ். அப்புறம் 1 மணி நேரம் மேத்ஸ் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா மிச்ச டைம்ல நீ ஜிஎஸ் படிச்சுக்கோ சொல்லுவாங்க. நான் இப்ப ஜிஎஸ் படிக்கும்போது இப்ப ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட். இல்ல நம்மளால முடிஞ்ச சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்க முடிஞ்சாலும் 2 சப்ஜெக்ட் படிக்கலாம். இல்ல 3 சப்ஜெக்ட் படிக்க முடிஞ்சாலும் 3 சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம். நம்ம படிக்கிறது பொறுத்து தான் இருக்கு. நம்ம கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சோம்னா நம்ம இதா போகலாம். அதே மாதிரி இப்போ நீ 6th எடுத்தனா 6th உள்ள தமிழ் புக் எல்லாமே படிச்சிருவேன். அதுக்கப்புறம் 7th போவியா? படிக்கிறது மட்டும் நம்ம போனோம்னா நமக்கு மறந்துடும். அதனால ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். பழைய அகாடமியோட கொஸ்டின்ஸ். அப்போ ஒரு சில அகாடமி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி போட்டுட்டே இருப்பாங்க. டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். டெஸ்ட் போட்டு பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம். இந்த கொஸ்டின்ல வந்து 100 மார்க் கொஸ்டின் இருக்கு அந்த புக்குக்கு. 100 மார்க் 90 மார்க் எடுக்கிறோம்னா மிச்சம் 10 மார்க் நம்ம எதுல விட்டுருக்கோம். அந்த மறுபடியும் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு மறுபடியும் செகண்ட் டைம் போயிடணும். இப்ப போயிட்டு 3 டைம் படிக்கணுமா, 3 டைம் படிச்சுட்டு மொத்தமா 6ஆம் கிளாஸ்க்கு மட்டும் மொத்தமா ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் போடும்போது நமக்கு எவ்வளவு மார்க் வருதோ நம்ம அதை வச்சு நம்ம முடிவு பண்ணி படிச்சுக்கணும் நம்ம மறுபடியும். ஓகே ஓகே. சோ நீ ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியா? உனக்கு படிச்சதை மறக்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியா? இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணது இல்ல. நான் என்ன யூஸ் பண்ணா அடிக்கடி டெஸ்ட் போட்டு பார்ப்பேன். போட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து எந்த டெஸ்ட் எங்க நம்ம தப்பு மட்டும் தான் தெரியும். ஏன்னா டெஸ்ட்ல வந்து பழைய அது மாதிரி இப்போ ஒரு டெஸ்ட் போடுறோம். அந்த டெஸ்ட்ல வந்து 87 மார்க் எடுக்கிறோம்னா அடுத்த டெஸ்ட் போடும்போது நம்ம அந்த 13 கொஸ்டின் நம்ம தப்பு விட்டுருப்போம். நம்ம அந்த கொஸ்டின் வந்து அப்பயே திருத்தி அது வந்து புக்ல எங்க இருக்குன்னு பாத்துருவோம். நம்ம மறுபடியும் அதே டெஸ்ட்டை இன்னும் ஒரு 4-5 நாள் கழிச்சு போடும்போது அப்ப அந்த தப்பு விட்ட கொஸ்டின் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து நிக்கும். அப்போ வந்து தப்பு வந்து கொஸ்டினோட தப்பும் குறையும், நம்மளோட மிஸ்டேக்ஸும் குறைஞ்சு மார்க் கொஞ்சம் அடுத்த டெஸ்ட்ல ஒரு 92, 93 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜ் தானே. அந்த மாதிரி கொஞ்சம் டெஸ்ட் நிறைய போட்டு பார்ப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் கூட நான் போட்டு பார்ப்பேன் OMR ஷீட்ல. ஓகே. அந்த 2 டெஸ்ட் வந்துட்டு எப்படி கவர்மெண்ட் எப்படி டெஸ்ட் போடுவாங்க? இப்போ ஏதாச்சும் இன்ஸ்டிடியூட் இருந்தா அவங்க கொடுப்பாங்க டெஸ்ட், இல்லைன்னா வெப்சைட் இருக்கா? சேனல்லாம் நிறைய இருக்கு. அதுல வந்து ஒரு சில சேனல் பேர் எனக்கு தெரியல சரியா. ஒரு சில சேனல்ல வந்து எல்லா இன்ஸ்டிடியூட்டோட டெஸ்ட்டும் வரும். இப்ப 6th தனியா டெஸ்ட் போட்டிருப்பாங்க, 7th தனியா டெஸ்ட் போட்டிருப்பாங்க, 8th தனியா டெஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த டெஸ்ட்லாம் நம்ம வந்து பார்த்து எடுத்து நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம். இல்ல நம்மளா சரி ஓனா டெஸ்ட் பேட்ச் போட்டு வாங்கணும்னா ஏதாவது இன்ஸ்டிடியூட்ல வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து படிச்சு டெஸ்ட் போடலாம். அந்த மாதிரி. சோ அதே மாதிரி இப்போ 6th எடுத்தனா 6thல ஒரு புக் மட்டும் இருக்கு அதுல. அதோட இப்போ கரண்ட் சிலபஸ், லாஸ்ட் இயர் படிச்சது, அதுக்கு லாஸ்ட் இயர் படிச்சது இப்படிலாம் இருக்கும்ல. சோ அந்த இதெல்லாம் எப்படி படிக்க ஆரம்பிச்ச? டைம் மேனேஜ் பண்ணி மறக்காம இருக்கிறது. படிக்க ஆரம்பிச்சேனா தமிழ்ல புது புக் படிக்க ஆரம்பிச்சது. ஓகே. புது புக் படிச்சதுக்கு அப்புறம் 10th வரையும் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டு 11th 12th படிச்சு தமிழ்ல மட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 2.5 மாசம் இருக்கு தமிழ் மட்டும் முடிக்கிறதுக்கு. சைடுல வந்து வேற சப்ஜெக்ட் தமிழுக்கு மட்டும் ஒரு 2.5 மாசம் ஆச்சு படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தமிழ்ல முடிஞ்சு டெஸ்ட் போட்டு பார்த்து அதுக்கப்புறம் மொத்தமா ஒரு டெஸ்ட் 8th 9th 10th அந்த மாதிரி ஒரு டெஸ்ட். அதுக்கப்புறம் 6th இருந்து 12th வரைக்கும் ஒரே டெஸ்ட். அந்த மாதிரி டெஸ்ட் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மிஸ்டேக் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் பழைய புக் எடுத்தது. பழைய புக்கு மறுபடியும் பழைய புக் வந்து நம்ம படிச்ச புக்கு, நம்ம ஸ்கூல்ல படிச்சோம் அந்த புக்கு தான் பழைய புக்கு. அதனால அது படிக்கும் போது இன்னும் ஈஸியா இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு சில பாட்டுலாம் வரும்ல, அந்த கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான்னு அந்த மாதிரி பாட்டுலாம் படிக்கும் போது நமக்கு மைண்ட்ல வந்து அப்படியே இருந்துச்சு அந்த பாட்டுலாம். படிச்ச பாட்டு பரவாயில்ல ஈஸியா தான் இருக்கும் படிச்சிடலாம்னு சொல்லிட்டு பழைய புக்கு படிக்க எடுத்த டைம் புது புக்கு படிக்க எடுத்த டைமை விட பழைய புக்கு எடுத்த டைம் வந்து கம்மி. ஆல்ரெடி படிச்சதுனால நமக்கு பார்த்த உடனே கொஞ்சம் ஞாபகம் வரும். அப்போ வந்துச்சு புது புக்கு வந்து ஒரு 2 மாசம் படிச்சிருப்பேன்னா பழைய புக்கு வந்து 1 மாசத்துக்குள்ளே முடிச்சிட்டேன். 10th வரைக்கும். ஏன்னா அந்த புக்கு ஃபுல்லாவே நம்ம ஸ்கூல்ல படிச்ச புக்கு. 10th புக்லாம் எப்படி சீக்கிரம் முடிச்சுன்னு தெரியல. அவ்வளவு ஈஸியா போச்சு 10th புக் படிக்கும் போது. ஓகே ஓகே. இல்ல தமிழ் புக் மட்டும் தான். தமிழ் புக் தமிழ் புக் ஃபுல்லா படிச்சுதான் ஆகணும். தமிழ்ல வந்து நம்ம ஒரு மார்க் கூட விடக்கூடாது. ஏன்னா தமிழ்ல தான் நமக்கு மார்க் வந்து தமிழ்ல நம்ம 95க்கு மேல எடுத்தாதான் நமக்கு மார்க் வந்து ஸ்கோர் கூடும் எப்பவுமே.
அதனால நம்ம தமிழ் எப்பவுமே மார்க் அதிகமா தான் எடுக்கணும். நம்ம 90, 95 அந்த மாரி எடுத்தா தான், அந்த பக்கம் உள்ள டாபிக்ஸ்ல வந்து நம்ம மார்க் கொஞ்சம் 1, 2 மார்க் குறைஞ்சா கூட நம்ம ஈக்குவல் பண்ண முடியும் தமிழ்ல. அதே மாதிரி இப்போ நீ படிக்க ஆரம்பிச்சதுல இருந்துட்டு ஏதாச்சும் டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணி வேணாண்டா இது விட்டுட்டு ஏதாச்சும் மத்த வேலைக்கு போலாம், பிரைவேட் வேலைக்கு போலான்ட்டு யோசிச்சு பார்த்திருக்கேன் என்னைக்காச்சும்? அந்த மாரி நான் யோசிச்சது இல்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்ப எக்ஸாம் எதுவும் வரல. தான் இருந்தோம். ஒரு எக்ஸாம் கூட அந்த டைம்ல வரல. நடுவுல வந்து ஹிஸ்டரி எக்ஸாம் மட்டும் வந்துச்சு எனக்கு. படிக்க ஆரம்பிச்சு ஒரு 3 மாசம் டைம்ல வந்து எஸ்ஏ எக்ஸாம் வந்துச்சு. சரி ஒரு அட்டெம்ப்ட் எஸ்ஏல ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு தமிழ்ல படிக்கிறத விட்டுட்டேன். தமிழ் மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, எஸ்ஐக்கு வந்து சிலபஸ் வந்து ஜிஎஸ் தான். ஜிஎஸ் மட்டும் நல்லபடியா படிச்சா போதும். ஜிஎஸும் ரீசனிங் ஒரு எஸ்ஐக்கு. அப்ப வந்து எஸ்ஐ ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு எஸ்ஐ எக்ஸாம்க்காக ஒரு 3 மாசம் படிச்சேன். படிச்சா நல்லபடியா எழுதிட்டேன். எக்ஸாமும் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. படிச்சதுக்கு ஏத்த மாரி எக்ஸாம் ஈஸியா தான் இருந்துச்சு. கட் ஆஃப் வரும்போது நம்மளுக்கு வந்து 1 மார்க்கு அந்த மாரி கட் ஆஃப் வரல. அதனால அதுக்கப்புறம் அந்த லைன விட்டுட்டேன் நான். பிசிக்கல்லாம் ரிசல்ட் வரலன்னு நெனச்சுட்டு, சரி விட்டுட்டு மறுபடியும் குரூப் 4 படிக்க ஆரம்பிச்சுட்டேன் நான். மனப்பாடம் பண்ணா வேலைக்கு ஆகாதுல, புரிஞ்சு படிக்கணும்ல. அதை எப்படி புரிஞ்சு படிக்கிறது? நம்ம வந்து இப்போ 2 மார்க் குடுத்து விடுவாங்க, 5 மார்க் குடுத்து விடுவாங்க. நம்ம அத மனப்பாடம் பண்ணி பரீட்சையில எழுதுனா மார்க் போட்டுருவாங்க. இங்க வந்து எப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின் வந்து புக்ல எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. இப்ப நம்ம இந்த பேராவ படிச்சுட்டு போவோம். இந்த புக்ல இந்த கொஸ்டின் வந்து நம்ம நினைச்சுட்டு போக முடியாது. அப்ப அதுக்காக என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து புரிஞ்சு தான் படிக்கணும். ஒரு பாடம் எடுத்துக்கிட்டோம்னா, அது என்ன கான்செப்ட் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்திய அரசியலமைப்பு எடுத்துக்கோமே. இந்திய அரசியலமைப்புனா என்ன? அதுல எத்தன சரத்து இருக்கு? எத்தன அட்டவணை இருக்கு? இந்த மாரி நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் படிச்சா தான் நம்மளுக்கு வந்து மறக்காம இருக்கும். அந்த டெஸ்ட் போட்டா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மறக்காம இருக்கும் அந்த டாபிக். ஓகே, ஓகே. அதாவது டெஸ்ட் அதிகமா போட்டுட்டே இருக்கணும். கரெக்ட்டா? நீ இப்ப எக்ஸாம் எழுதுனேல, டெஸ்ட் போட்டதுல ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணதுல இருந்து தான் எக்ஸாம் கேட்டிருந்தாங்களா? இல்ல புதுசா ஏதாச்சும் கேட்டிருந்தாங்களா? எப்படின்னா நமக்கு மைண்ட்ல நிக்கும்ல நம்மளுக்கு. இந்த மாரி நெறைய தடவ டெஸ்ட் போட்டுருப்போம். நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு அதிகமா நம்ம படிச்சு டெஸ்ட் போட்டு தான் இருக்கும். இப்ப தமிழ்ல வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்க்காத கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் தமிழ்ல. அதே நம்ம இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இலக்கணத்துல இருந்து வந்திருக்கும். அப்ப அந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு மிஸ்டேக் ஆவாம நம்ம மார்க் எடுக்கணும்னா டெஸ்ட் போட்டா தான் அந்த மிஸ்டேக் தான் குறையும். நம்ம டெஸ்ட்டே போடாம ஃபுல்லா புக் மட்டும் படிச்சுட்டு போய் நம்ம எக்ஸாம் மட்டும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம்னு நெனச்சோம்னா, நமக்கு வந்து அங்க வந்து புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம எதுவுமே டெஸ்ட் போடாம புதுசா மட்டும் போய் பண்ணோம்னா, அதனால தான் நம்ம டெஸ்ட் போட்டு அட்டெண்ட் பண்ணா தான் நமக்கு மார்க் எப்பவுமே அதிகமா வரும். ம். அதே மாதிரி டெஸ்ட் போறதே வந்துட்டு எப்படி படிக்க ஆரம்பிச்ச உடனே டெஸ்ட் போடுறதா? இல்ல நான் ஒன்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் டெஸ்ட் போட ஆரம்பிக்கணுமா? அது வந்து நம்மளே பிரிச்சுக்கலாம். இப்ப 6த்ல இருந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 6த் ஃபர்ஸ்ட் டெர்ம் படிச்சுட்டு, அதுக்கும் தனியா ஒரு டெஸ்ட் இருக்கும். நம்ம அத போடலாம். அடுத்து செகண்ட் டெர்ம், அடுத்து தேர்ட் டெர்ம். இந்த 3யும் படிச்சுட்டு 3 டெர்ம் சேர்த்து வச்ச மாரி ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்ப மொத்தம் 6த்துக்கு 4 டெஸ்ட் முடிஞ்சிருச்சா, மறுபடியும் இப்ப 7த் வருவோம். அதே மாரி 7த்ல ஒரு 4 டெஸ்ட், 8த்துக்கு ஒரு 4 டெஸ்ட். அப்ப அந்த மாரி சேர்ந்தோம்னா, அதுக்கும் தனியா அந்த மாரி 6, 7, 8 3 சேர்ந்து ஒரு டெஸ்ட். அடுத்து 9த், 10த் போயிட்டோமா, 9த்ல ஒரு 4 டெஸ்ட், 10த்ல ஒரு 4 டெஸ்ட். அப்புறம் 9த், 10த் சேர்ந்து ஒரு டெஸ்ட். இப்போ வந்து 8th, 9th, 10th மொத்தமா ஒரு டெஸ்ட். இப்ப இந்த மாரி நம்ம அதிகமா டெஸ்ட் போட போட நம்ம புக்ல வந்து எல்லாமே நம்மளுக்கு மைண்ட்ல வந்துரும் நம்மளுக்கு. இந்த புக்ல வந்து இந்த கொஸ்டின் இருக்கும். காந்திய பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, காந்தி படம் எங்க இருக்கும்? இந்த படத்துல காந்தி 10th பழைய புக்ல காந்தி படம் இருக்கு. புது புக்ல காந்தி படம் இருக்கு. அந்த மாரி நெனச்சு நம்ம மைண்ட்ல வந்துரும். அப்ப நம்ம ஏதாவது கொஸ்டின் தெரியலன்னா, அந்த பாடத்துல எடுத்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து தப்பானத திருத்திக்கலாம் நம்ம. தெரிஞ்சா நம்ம போட்டு விட்டுருவோம். தெரிஞ்சத மறுபடியும் பார்க்க மாட்டோம் நம்ம. தெரியாதா நம்ம எங்க இருக்கு பார்த்து அத நம்ம தப்ப திருத்தி மறுபடியும் அந்த ஒரு டெஸ்ட்ட போட்டு பார்த்தோம்னா, அந்த தப்பு நம்மளுக்கு ரைட் ஆயிருது இப்ப. இப்ப வந்து நம்ம மிஸ்டேக் குறையுது நம்மளுக்கு. அத நம்ம புரிஞ்சு 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 கொஞ்சம் ரீட் பண்ணி, மனப்பாடம் பண்ணாம, அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு படிச்சுக்கிட்டாலே நம்ம கொஸ்டின் வந்து ஈஸியா அட்டெண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். அதே மாரி ஓகே, கரெக்ட். ஒவ்வொன்றும் அடிக்கடி மறக்குது அப்படின்னா எந்த மாதிரி ஞாபகத்துக்கு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வைக்கிறது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் என்ன பண்ணுங்க? இப்ப நம்ம ஏதாவது ஆண்டு இதெல்லாம் மறந்துடும் நமக்கு ஈஸியா. ஆமா, நம்ம சுதந்திரம் கிடைச்சது, அந்த சுதந்திரம் போராட்டத்துல நிறைய இது இருக்கு. உப்பு சத்தியாகிரகம். அந்த இது ஒரு மறந்துரும். அது வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கணும் நம்ம. நமக்கு போனா இந்த இது மறக்காது. இத வந்து இப்படி ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு மறக்காது. அந்த மாதிரி படிச்சுக்கிட்டா நமக்கு மறக்காம இருக்கும். நீ என்ன ஷார்ட்கட் போட்டதுக்கலாம்? நான் ஷார்ட்கட் போட்டது இல்ல. நான் டைரக்டா படிச்சிருந்தேன். உனக்கு அப்படியே ஞாபகத்துல நிக்கும் படிச்சது? இது படிச்சது இல்ல. சொல்லுவாங்க ஷார்ட்கட் சொல்லுவாங்க. அது மறந்து போயிடும் எனக்கு. அதான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ சொன்ன அந்த இமேஜ் கீழ தான் அந்த ஆன்சர் இருக்கும். அது எந்த புக்ல இருக்கோ அப்படிலாம் சிலர் ரெஃபரன்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் படிப்பாங்க. நான் ஒரே ஒரு ஷார்ட்கட் போட்டு படிச்சிருக்கேன். நம்ம புக்ல படிச்சு போனோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த போலி புலவரின் தலையை வெட்டுபவர், தலையை கொட்டுபவர்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். தெரியலையே. அதுக்கு ஒட்டக்கூத்தர் வருவாரு. நான் என்ன பண்ணுவேன்னா, வெட்டுனா தலையை ஒட்ட முடியாது. ஷார்ட்கட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கு. மத்த எந்த ஷார்ட்கட் எனக்கு ஞாபகம் இல்ல. நான் டைரக்டா படிச்சு டெஸ்ட் போட்டு பார்ப்பேன். தப்புனா மறுபடியும் அத வந்து திருத்தி பார்த்து எழுதி வச்சுக்கிடுவேன். இதெல்லாம் தப்பா இருக்குன்னு. அதுவும் ஷார்ட்கட் போட்டு நான் எதுவும் படிச்சது இல்ல. அதனால அந்த இது
அந்த பத்தி எனக்கு சொல்ல தெரியல, அந்த ஷார்ட்கட் எப்படி போகணும். ஓகே. ஏன்னா ஒவ்வொருத்தங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்க முடியும். இப்போ ஒருத்தன் அதிகமா படிக்கிறான். அவன் வந்து ஒரு நாளைக்கு 4 புக் படிக்கிறான். நம்ம ஒரு புக் தான் படிக்கிறோம்னு நினைச்சு அவன் ஸ்பீடுக்கு நம்ம போக முடியாது. அவர் வந்து அவன் ஸ்பீடுக்கு வர முடியாது. அவன் ஒரு புக் தானே படிக்கிறான். நம்மளும் ஒரு புக்கே படிப்போம்னு சொல்லிட்டு அவர் நம்ம இதுக்கு வர முடியாது. நம்ம அவர் இதுக்கு போக முடியாது. அந்த மாதிரி நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து படிக்க முடியும். நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிப்ப? ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 8 மணி நேரம் படிப்போம் குறைஞ்சது. 8 மணி நேரம் காலையில இருந்து நைட் வரை படிப்பேன். 8 to 10 மணி நேரம். டைம்னா ஒரே டைம் படிச்சிட்டு இருக்க மாட்டோம். நடுவுல காலைல ஒரு 6 to 8 படிக்கிறது, அப்புறம் ஒரு 10 to 1 படிக்கிறது, அப்புறம் மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் நைட் 5 மணிலேருந்து 10 மணி வரை கண்டினியூஸா படிக்கிறது. அந்த மாதிரி டைம் வச்சு படிக்கிறது. 7 டேஸ்மே ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி சாப்பிடுற டைம் அந்த மாதிரி மட்டும் போயிடுறது. ஓகே. எப்படி இந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் அந்த சோசியல் மீடியாலாம் அப்போ எப்படி ஹேண்டில் பண்ண? டிஸ்ட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல? யூஸ் பண்ணுவேன் அந்த டைம்லயும். அந்த டைம் யூஸ் பண்ணுவியா? அதிகமா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒரு சில பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், படிக்கிற டைம்ல போன் எடுக்க மாட்டேன். நைட்டு தூங்குற போற டைம்ல ஒரு 10 மணிக்கு படுத்தோம்னா ஒரு 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் நான் இப்போ தூங்குவேன். இல்லைன்னா தூக்கம் வராது. இன்ஸ்டாகிராம்ல போகலன்னு தூக்கம் வராது. பகல்லாம் படிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பேன். கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறதுக்கு. இப்போ வந்து ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். படிக்கணும், அடுத்த வருஷம் நம்ம ஐபிஎல் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்மளுக்கு பார்க்காம இருக்க முடியல. அது வந்து ஒவ்வொரு சில மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு. நான் பாருங்கன்னு சொல்ல வரல. நீங்க வந்து படிச்சீங்க, உங்களால மேனேஜ் பண்ண முடியுதுன்னா நீங்க பார்க்கலாம். அது மாதிரி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியாம உங்களால இருக்க முடியும்னா நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாம இருந்து படிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாமயே 1 வருஷம் 2 வருஷம் பட்டன் போன் யூஸ் பண்ணி படிக்கிறவங்க இருக்காங்க. அது வந்து அவங்கவங்க மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு. நம்ம படிச்சிருவோம், மறுபடியும் நம்மளால முடியும், நம்ம அடிக்ட் ஆயிட மாட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ எல்லா நாளுமே நமக்கு படிக்கணுன்ற அந்த மூடு வராது பார்த்தியா? ஒவ்வொரு நாளைக்கு படிக்கிறதுக்கே கடுப்பா இருக்கு. புக் எடுத்து ரீட் பண்றதுக்கே கடுப்பா இருக்கும். ஆனா படிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி நேரத்துல எப்படி உன் மைண்ட ட்வீட் பண்ணி படிக்க ஆரம்பிப்ப? நம்மளோட சிச்சுவேஷன் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ஃபேமிலி வந்து இந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்க. நம்ம படிச்சாதான் நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம படிச்சாதான் உள்ள வந்து நமக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்க முடியும். அந்த மாதிரி நம்மளும் நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறணும். நம்ம இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ற டைம்ல இன்னொருத்தன் படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப தமிழ்நாட்டிலேயே இப்ப குரூப் 4ன்னு எடுத்துக்கிட்டா 15 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. அதுக்கு வந்து 1.5 லட்சம் பேரு ஹெவி 1.5 லட்சம் பேர் உண்மையா படிக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப நம்ம வேஸ்ட் பண்ற ஒரு டைம்ல இன்னொருத்தன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண தோணாது. ஓகே, ஓகே. நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணோம், ஏன் இங்க இருக்கோம் அப்படின்ற அந்த ஒய் ஏன் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். வந்தோம், நமக்கு என்ன மோட்டிவேஷன் நம்ம இருக்கோம், நம்ம எதுக்கு எந்த ஸ்டேஜ்க்கு நம்ம போகணும், நம்ம போகலாம் ஃபியூச்சர்ல என்ன இதை விட்டோம்னா நம்ம ஃபியூச்சர்ல என்ன நிலைமை அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண தோணாது. வேற எந்த சிந்தனையும் நமக்கு வராது. நம்ம இந்த படிக்கிற மைண்ட்ல மட்டும் தான் இருக்கும். படிக்க கூட போர் அடிக்காது நம்மளுக்கு. சோ இப்போ ஒன்ஸ் படிச்சு முடிச்ச உடனே நம்ம கண்டிப்பா அதை ரிவிஷன் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நமக்கு மறுபடியும் மறந்து என்ன டெஸ்ட் போட மறக்க வாய்ப்பு இருக்கு. ரிவிஷன்லாம் எப்ப பண்ணுவீங்க? எப்ப பண்ணா நல்லா இருக்கும்? எடுத்துக்கிட்டோம்னா தமிழை முடிக்கிறோம்ல, தமிழை முடிச்சுட்டு மறுபடியும் அதே ஒரு மந்த் இப்ப நான் மறுபடியும் நம்ம ஒரு 6ல இருந்து 10th வரை முடிச்சிட்டேன், 12th வரை முடிச்சிட்டேன். அடுத்து அதே புக்கே மறுபடியும் ஒரு மந்த் ரிவிஷன் பண்ணி மறுபடியும் அந்த டெஸ்ட் போட்டு பார்த்தோம்னா பழைய டெஸ்ட்டுக்கும் புது டெஸ்ட்டுக்கும் நமக்கு மார்க் வித்தியாசம் தெரியும். அதே டெஸ்ட் தான், நான் புது டெஸ்ட் மாத்த சொல்லல. நான் ஸ்டார்டிங் படிக்கும் ஒரு டெஸ்ட் போட்டிருக்கேன்ல, அதே கொஸ்டினை வச்சு ரிவிஷன் பண்ணும்போது ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தோம்னா நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணும்போது 65 மார்க் வாங்கியிருப்பேன் அந்த டெஸ்ட்ல. அடுத்த வாட்டி மறுபடியும் அந்த டெஸ்டே போட்டு பார்த்தோம் வச்சுக்குவேன், மார்க் ஒரு 80 இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நம்மளுக்கே. ஒரு மோட்டிவேஷன், பரவாயில்ல நம்ம இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம், நம்மளால முடியும் படிக்க மறுபடியும் சொல்லிட்டு அந்த புக்கே மறுபடியும் அந்த புக்கை வந்து ரிவிஷன் பண்ணும்போது சீக்கிரம் முடியலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புதுசா படிக்கும்போது 2 மாசத்துல நம்ம புக்கை முடிச்சிருக்கோம்னா புதுசா ரிவிஷன் பண்ணும்போது அந்த புக் ஒரு 20 நாள்ல முடிச்சிடலாம். ஒரு புக் ஒரு நாள் போதும். ஒரு 20 புக் இருக்குன்னா அந்த புக் 20 நாள் போதும். 20 நாள் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் போட எப்படி மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போதும் நம்மளுக்கு. 1 மணி நேரமே போதும் நமக்கு டெஸ்ட். அந்த மாதிரி போனா மார்க் அதிகமாக அதிகமாக நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். நம்ம இன்னொரு சப்ஜெக்ட்டும் படிச்சு ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. அதாவது ரிவிஷன் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் எழுதுற டெஸ்ட் போடுற அந்த மார்க்கையும் ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள மார்க்கையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு நம்ம இவ்வளவு மார்க் ஃபர்ஸ்ட் புதுசா படிக்கும்போது இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம இவ்வளவு மார்க் எடுக்கிறோம்னா நமக்கு தெரியும், நம்மளுக்கு நம்ம பரவாயில்ல, நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கோம், இன்னும் கொஞ்சம் இன்னும் மார்க் அதிகமா எடுக்கலாம் அப்படின்னு. ஓகே. அதே மாதிரி எந்த அளவு மார்க் வந்துட்டா நமக்கு இன்னும் ரிவிஷன் பண்ண தேவையில்ல, நமக்கு எல்லாமே தெரியுதுன்ட்டு அந்த கால்குலேஷனுக்கு எப்படி வர்றது? இந்த மார்க் நம்ம போதும்னு நினைக்க கூடாது எப்பவுமே. 100 மார்க் 100க்கு 100 எடுத்தாலும் அது அடுத்த மார்க் தான் எடுக்க பார்க்கணும். நம்ம இந்த மார்க் போதும், இப்ப 95 மார்க் எடுத்திருக்கோம்னா நம்ம அடுத்த போயிடலாம்.
ஆனா மறுபடியும் ஒரு ரிவிஷன் பண்ணும் ஒரு டெஸ்ட் போடும்போது நம்ம 95 மார்க் எடுத்தா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். மார்க் குறைஞ்சிச்சுன்னா நம்ம எங்க சொல்லிட்டு மறுபடியும் அந்த இதை பார்க்க தான் செய்யணும் நம்ம. இப்ப நீல அந்த 1 இயர்ல எத்தனை டைம் ரிவிஷன் போயிருப்ப? நான் ஒரு 3 நாள் விட்டு ரிவிஷன் பண்ணிருப்பேன் தமிழ் புக் மட்டும். நடுவுல ஒரு 2 ரவுண்ட் போச்சு. வேற வேற டெஸ்ட் போட்டேன். ஒரே டெஸ்ட்டா போடாம ஒரு டெஸ்ட் போட்டு முடிச்சுட்டு 2 வாட்டி போட்டு முடிச்சுட்டு இன்னும் 2, 3 டெஸ்ட் வந்து மாத்தி போட்டது. அப்ப அதுல உள்ள மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பாத்துக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா குரூப் போட்ட டைம்ல ஒரு ரிவிஷன் போச்சு. ஒரு 4, 5 ரிவிஷன் பண்ணிருப்பேன் அந்த புக்கே அந்த 1 1/2 வருஷத்துல. இந்த வருஷம் 4 5 டைம். தமிழுக்கு பார்த்தேன்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். இப்ப ஜிஎஸ்க்குலாம் படிக்கிறதுக்குலாம் அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ரிசோர்ஸ் யூஸ் பண்ணேன்? நம்ம ஸ்கூல் புக் தான் நம்ம. அது நம்ம ஸ்கூல் புக் தான். இப்ப 10th வரைக்கும் இல்ல சயின்ஸ், சோசியல் நம்ம படிச்சிருவோம் நம்ம. அதுக்குள்ள ஸ்கூல் புக்ல வந்து அடுத்து நம்ம பார்த்தோம்னா அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்கற ஏரியா வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து அதிகமா கேட்பாங்க. பாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டில இருந்து கொஸ்டின் அதிகமா வரும். இந்த கொஸ்டின்ஸ் எங்க இருக்குன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் தனியா விக்கும். அந்த புக் 11th 12th தனியா ஸ்கூல் புக்கே இருக்கு. நம்ம ஊர பக்கம்லாம் அந்த அந்த சப்ஜெக்ட் இல்ல. ஆனா இந்த சென்னை, மதுரை இந்த சைடுல ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த புக் நம்ம வாங்கி படிச்சோம்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமா பாலிட்டி இருந்து கொஸ்டின் அதிகமா கேட்பாங்க. அது வந்து அதுல இருந்து கொஸ்டின் வர சொல்லல. நமக்கு அதுல இருந்து கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து நம்ம படிக்க ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமும் அதுல வேற அதர் சோர்ஸ் படிச்சாதான் நம்ம அந்த பாலிடிக் இதெல்லாம் நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். அதர் சோர்ஸ்னா நம்ம புக்ல இருந்து தான். அதர் சோர்ஸ்னா புக்க சொல்லல. புக்க முடிச்சிரும் நம்ம. ஓகே. 10th வரைக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டேன். பாலிட்டி படிச்சுட்டேன். அதே மாதிரி 11th 12th பாலிட்டியும் படிச்சுட்டோம்னா இன்னும் இது வந்து புக்ல வந்து ஒரு 60% கவர் ஆகும் நம்மளுக்கு. நம்ம வந்து வேற இன்ஸ்டிடியூட் புக் ஏதாவது நம்மளுக்கு எது ஃபேவரா இருக்கோ அதை நம்ம படிச்சுக்கலாம். நீ ஏதாச்சும் டைம் டேபிள் வச்சிருக்கியா? அதாவது ஒரு அட்டவணை மாதிரி போட்டு இந்த இதுக்கு இந்த டெஸ்ட் போடுறது கால்குலேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டைம் டேபிள் ஏதாச்சும் வச்சு பண்ணியா? எனக்கு வந்து அட்டவணை போட்டு கொடுத்தாங்க. அங்க என் சீனியர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அட்டவணை போட்டு கொடுத்தாங்க. ஆனா நான் அதை ஃபாலோ பண்ணல. நமக்கு வந்து எந்தெந்த நேரத்துல என்ன சொல்லி படிக்க தோணுதோ அதை அப்ப எடுத்து படிச்சு டெஸ்ட் போட்டு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. நான் ரொட்டீனா எதுவும் ஃபாலோ பண்ணல. நான் போட்டு வைப்பேன். இதை இப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. நான் ஃபாலோ பண்ணாம அப்படியே விட்டுருவேன். மறுபடியும் நமக்கு எது காலைல படிக்கணும் ஜிஎஸ் படிக்கணும் படிக்கிறது இல்ல நம்மளுக்கு மேக்ஸ் மேக்ஸ் எடுத்து போட்டு பார்க்கறது. ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பேன். இந்த இப்போ ஒரு மாசம் டைம் இருக்கு இன்னும் எக்ஸாமுக்குன்னா இந்த தேதிக்குள்ள இதை முடிச்சாகணும். அடுத்து ஒரு மாசம் டைம் இருக்குன்னா இப்ப ஒரு 4 மாசம் எக்ஸாமுக்கு டைம் இருக்குன்னா நம்ம இதை படிச்சு முடிச்சுட்டு இப்ப ஜூன்ல எக்ஸாம் வருதுன்னா இப்ப நம்ம ஏப்ரலுக்குள்ள படிச்சு முடிச்சிடணும். ஏப்ரல் பாதிக்குள்ள அடுத்த ஒரு 20 நாளையில அடுத்து ஒரு 60 நாளை வந்து நம்ம ரிவிஷனுக்கு வச்சுக்கணும். அந்த ரிவிஷன்ல வந்து இதெல்லாம் இத்தனை நாளுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணணும். இந்த பாடத்துல ரிவிஷன் பண்ணணும். ஜிஎஸ் வந்து இத்தனை நாள் ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கால்குலேஷன் வச்சு அந்த மாதிரி கால்குலேஷன் ஓகே ஓகே. அதான் நம்ம மைண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவு பண்ணி படிக்கிறது தான். நம்ம தமிழை விட ஜிஎஸ் வந்து அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்னா தமிழ் புக் மட்டும் படிச்சுட்டு நம்ம போயிருவோம். ஜிஎஸ்னு வச்சுக்கோங்க அதுல வந்து சயின்ஸ் வரும். சோசியல் சயின்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, பாலிட்டி இருக்கு, எத்திக்ஸ் இருக்கு. இவ்வளவு ஃபுல்லா சோசியல் சயின்ஸ்ல இருக்கு. அப்ப வந்து நம்ம ஒரு புக்க படிக்கவே டைம் ஆகும். இப்ப ஹிஸ்டரி புக் 9th ஹிஸ்டரி புக்லாம் எடுத்தோம்னா அதுலயே இப்படி 20 டாபிக் இருக்கும். அப்ப வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ஒரே இதா படிச்சிருந்தா போர் அடிச்சிடும். இப்போ 1 மணி நேரத்துக்கு ஹிஸ்டரி படிக்கிறோம்னா ஒரு 2 மணி நேரம் ஹிஸ்டரி படிக்கிறோம்னா அடுத்த 1 மணி நேரம் எக்கனாமிக்ஸ் இல்லைன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் உனக்கு இருக்குமான்னு தெரியல, நிறைய பேருக்கு வந்துட்டு பாஸ் ஆகிறதுக்கு 2-3 இயர்ஸ் கூட ஆகும். அந்த டைம்ல வந்துட்டு அவங்க கூட படிச்ச பசங்க பொண்ணுங்களாம் வந்துட்டு வேற வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம இன்னும் வேலைக்கு போலையே, இப்ப வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வரும்ல. சோ அந்த மாதிரி ஃபேஸஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கா? வந்திருக்கு. இப்ப நம்ம வந்து படிச்சிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது பிரைவேட் ஜாப் இல்லைன்னா ஒரு சில பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் கவர்மெண்ட் போயிட்டாங்க. இப்ப அவங்களாம் நம்ம கம்பேர் பண்ணும் போது தோணும் இவங்க எல்லாம் போயிட்டாங்களே நம்ம ஒன்னும் போகாம இருக்குமே. இவன் பிரைவேட் ஜாப்பே போய் ஒரு கொஞ்சம் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஒன்னும் படிச்சுட்டே இருக்கோம். இவன் வந்து இந்த மாதிரி போயிட்டான்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து யோசிக்கணும். அவங்க அவங்க கெப்பாசிட்டிக்கு அவங்க படிச்சு வேற இதுல போயிட்டாங்க. இப்ப நம்ம இது நம்மளோட காலம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தாகணும். நம்மளால இப்போ நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண டைம் கிடைச்சாதான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். சரி நம்ம அதுக்காக டைம் வர வரைக்கும் படிப்போம். 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் நம்ம ஒன்னும் கெட்டு போயிடாது நம்மளுக்கு. இன்னொரு வருஷம் படிச்சோம்னா ஏன்னா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு வாட்டி உள்ள போயிட்டோம்னா அந்த இது வந்து நமக்கு லைஃப் லாங் இருக்கும். அப்ப அதை வச்சு படிச்சோம்னா நமக்கு எவ்வளவு நாள் வந்து லேட் ஆனாலும் நமக்கு அந்த இது நமக்கு எடுத்துக்காது. ஆனா நம்ம முடியும் போது நமக்கு ஒரு சக்சஸ்ல இருந்தோம்னா நமக்கு ஹாப்பி தானே. இந்த பட்ட கஷ்டம் ஃபுல்லா நம்மளுக்கு வந்து 4-5 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம்னா கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆயிட்டோம்னா நம்ம இந்த 4-5 வருஷம் பட்ட கஷ்டமே நமக்கு பெருசா தெரியாது. பரவாயில்ல ஜாப் வாங்கிட்டோம் உள்ள வந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம அதே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும்.
ஸோ ஸோ எத்தனை வயசு வரை ட்ரை பண்ணலாம் இது டிஎன்பிஎஸ்சி 4லாம்? ஒரு சில இதுக்கு இப்ப குரூப் 1க்கு வந்து 35 வயசு வரைக்கும் நம்ம எழுதலாம். ம் ஒரு டிகிரி படிச்சுட்டு. குரூப் ம் 2க்கும் சரியா தெரியல. ஒரு 40 வயசுல எழுதலாம்னு நினைக்கிறேன் குரூப் 2க்கு. ம் குரூப் 4 வந்து நம்ம டிகிரி முடிச்சிருந்தா நம்ம 58 வயசு வரைக்குமே எழுதலாம் ஃபுல்லா. ம் ஒரு சில ஒரு சில பேர்லாம் 58, 51 வயசு, 50 வயசுலாம் பாஸ் ஆகி ஜாப் வாங்குனவங்களும் இருக்காங்க. என்ன சொல்ற? இந்த வருஷமே ஒரு 2, 3 பேர் 50 வயசுலலாம் வந்து குரூப் 4ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு போனாங்க. அப்ப ஓகே. அப்போ உங்களுக்கு ரிட்டையர்டு இயர் என்ன உங்களுக்குலாம்? அவங்களுக்கு 60 எல்லாருமே 60 வயசு தான் ரிட்டயர். 25 வயசுல வேலைக்கு போனாலும் 60 தான் ரிட்டயர். 19 வயசுல வேலைக்கு போனாலும் அதுதான் 60 தான். 50 ஓகே. வயசுல வேலைக்கு போனாலும் 60 தான். 59 வயசுல வேலைக்கு போனாலும் அந்த 60 தான். அப்புறம் எப்பறம் அந்த 10 வருஷத்துல பட் அந்த அவங்களுக்கு 10 வந்து கவர்மெண்ட்ங்கிற ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ங்கிற ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு. அதே ம் மாரி லாஸ்ட்ல வந்து அவங்களுக்கு அந்த நெறைய இது இருக்குல்ல, அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல. ம் 4 வருஷம் வேலை பார்த்தா அவங்க ஹோம் லோன் வாங்கிக்கலாம். ம் அதுக்கடுத்து அவங்க லாஸ்ட்ல ரிட்டயர் ஆகும்போது அவங்க சிபிஎஸ் பணம் அவங்க கையில கிடைக்கும். ம் இது பெனிஃபிட்ஸ் தான் அவங்களுக்கு. ம் ஆனா பட் இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளவு அந்த வயசுலயே அவங்க அவ்வளவு முயற்சி பண்ணி உள்ள ம் வந்திருக்காங்க. அதான் நம்ம பார்க்கணும். அது கரெக்ட் தான். ஆனாலும் அவங்க 50 வருஷமும் வெறும் எக்ஸாமுக்கு மட்டும் படிச்சிருந்திருக்க மாட்டாங்க. வேற வேலை பார்த்துட்டே தானே பண்ணிருப்பாங்க. வேற ஏதாவது இதுல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த எக்ஸாம் இது வந்து ஒரு 2, 3 வருஷம் ட்ரை பண்ணிருப்பாங்க. உள்ள வந்திருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம் பண்றப்ப எக்ஸாம் வந்துட்டு 3 மணி நேரம் கரெக்டா? 3 மணி நேரம் அந்த எக்ஸாம்ல வந்துட்டு கரெக்டா ப்ரொடக்டிவிட்டியா கரெக்டா எழுதுறதா மேட்ரு. ஆமா. அப்ப எப்ப எதை ஓஎம்ஆர் ஷீட். ஓஎம்ஆர் ஷீட் ஓஎம்ஆர் ஷீட். ஆமா. எப்ப எதை ஃபில் பண்ணணும், எதை விடணும், எதை விடக்கூடாது அப்படின்ற அந்த கால்குலேஷன், அந்த டைம் பீரியட் அந்த 3 இயர்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்றது? 3 ஹவர்ஸ் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, நான் சொன்னேன்ல 100 மார்க் தமிழ், 100 கொஸ்டின் தமிழ், 25 கொஸ்டின் வந்து மேத்ஸ், மிச்சம் 25 கொஸ்டின் வந்து ஜிஎஸ்ன்னு. நம்ம தமிழுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 50 நிமிஷம் எடுத்துக்கலாம். இந்த 100 கொஸ்டினுக்கு 1 மணி நேரம் வச்சுக்கிறோம். 1 மணி நேரம் தமிழுக்கு முடிச்சு விட்டோம் நம்ம. ஓகே. நமக்கு தெரியுதோ தெரியலையோ வரிசையா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் நம்ம போட்டுட்டே வரோம்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு 70 கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம 70 கொஸ்டின் வந்து நம்ம ஒரு 3/4 மணி நேரத்துல அடிச்சிருப்போம் நம்ம. மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் வரணும். நம்ம அந்த ரவுண்ட் வரும்போது அதுல ஒரு 2, 3 கொஸ்டின் கிளிக் ஆகும். அப்போ வந்து மிச்சம் நமக்கு 20 கொஸ்டின் தெரியலன்னா, நம்ம அதிலே உட்கார்ந்துடக் கூடாது. மறுபடியும் அடுத்த டாபிக் போயிரும் நம்ம. அடுத்து நம்ம மேத்ஸ் நடுவுல தான் எடுக்கணும். மேத்ஸ் வந்து லாஸ்ட் என்ன போட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும் நம்மளுக்கு. ஏன்னா கடைசியா 10 நிமிஷம் இருக்கும்போது நமக்கு 5 கணக்கு இருக்குன்னா நம்மளால போட முடியாது. நமக்கு அந்த பதட்டத்திலேயே நம்ம வந்து தப்பு விட்டுருவோம். மேத்ஸ் வந்து நடுவுல எடுத்துக்கிட்டு மேத்ஸ் ஒரு 25 கொஸ்டினா அதுக்கு ஒரு 50 நிமிஷம் இல்ல 45 நிமிஷம் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். மிச்சம் ஒரு 1.25 மணி நேரம் ஜிஎஸ்க்கு அந்த 75 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ்க்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்லாட் பிடிச்சோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. அந்த மாதிரி அவங்க பாத்துக்கலாம். இந்த மாதிரி பிராக்டிஸ்லாம் அவங்க டெஸ்ட் போடும்போதே பிராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும். டெஸ்ட் போடும்போது பிராக்டிஸ் பண்ணாதான் அங்க நம்மளுக்கு ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து இது பண்ணேன். ஏன்னா மொத்தம் வந்து 180 நிமிஷம் தான் டைம். 180 நிமிஷத்துல நம்ம 200 கொஸ்டின் ஷேர் பண்ணணும். அப்ப வந்து டைமை விட கொஸ்டின் அதிகமா இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுத்தாலே 20 கொஸ்டின் மிஸ் ஆகுது. அப்ப ஷேர் பண்ற டைம் வந்து நம்மளோட ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் கூட இருக்கும் நம்ம ஷேர் பண்ற டைம். நீங்க ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா? டைம் பத்தாதனால தெரிஞ்ச கொஸ்டினே மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா? நான் மிஸ் பண்ணல. ஒரு கொஸ்டினை மாத்தி ஷேர் பண்ணிட்டேன். தெரிஞ்ச கொஸ்டின் பி ஆப்ஷன் ஷேர் பண்றதுனால அந்த அவசரத்தை வந்து சி ஆப்ஷன் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. பட் அந்த இடத்துல ரொம்ப அவசரப்படாம பொறுமையா எழுதணும்ல. ஆனா தெரிஞ்ச கொஸ்டின் 2, 3 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தேன். எங்க நம்ம கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளால சரியா பண்ண முடியாம போயிருமோ, கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து மார்க் எடுக்க முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயத்துல நம்மளுக்கு அதுலயே ஒரு 2, 3 கொஸ்டின் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கோம் நம்ம. அதே மாதிரி எப்படி அந்த டைம் பீரியட்ன்றது கரெக்டா இருக்கா இல்ல பத்தாத மாதிரியே ஃபீல் ஆகுதா? வந்து டைம் வந்து 10 மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன்ல அந்த ஸ்டார்ட் பீரியட் அதே மாதிரி தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் தமிழ் அட்டெண்ட் பண்ணிட்டு தமிழ்ல ஒரு 83 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டா மிச்சம் 17 கொஸ்டின் விட்டுட்டு போயிட்டேன். அடுத்து வந்து மேத்ஸ் வந்து நடுவுல கேட்டிருந்தாங்க. அப்ப வந்து நம்ம பிரிக்க முடியல மேத்ஸ். சரி கண்டினியூஸா போலாம் சொல்லிட்டு கண்டினியூஸா போகும்போதுதான் திடீர்னு பார்த்தா மணி 12 ஆயிருச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. ஒரு 50 கொஸ்டின் மேல ஷேர் பண்ணணுமா? அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் பண்ணி அவசர அவசரமா ஷேர் பண்ணது அதுக்கப்புறம். ஓகே. சோ எப்படியோ கஷ்டப்பட்டு எழுதி அதான் அப்புறம் அந்த ரிசல்ட் அன்னைக்கு கரெக்டா உன் பேரை பார்த்திருப்பேல. உன் பேரை பார்த்தோன்னே அப்ப அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருந்துச்சு? ரிசல்ட் வந்த அன்னைக்கு நான் வீட்ல தான் இருந்தேன் அந்த டைம்ல. அந்த வந்து 2 பிலிம்ஸ் முடிச்சுட்டு இங்க வந்திருந்தது கொஞ்ச நாள் வீட்ல இருந்துட்டு போலாம் அப்படின்னு. அந்த டைம்ல தான் ரிசல்ட் வந்துச்சு. வீட்ல உள்ள எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க. நானும் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல பட்ட கஷ்டம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. பரவாயில்ல. ஏன்னா அதுவும் நிறைய பேர் நிறைய அட்டெம்ப்ட் எழுதி கூட பாஸ் ஆகாம ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க.
எப்படியோ காட் கிரேஸ் ஆமா ஃபர்ஸ்ட் இதுல அட்டன் பண்ணதுல செலக்ட் ஆயாச்சு. மேக்ஸ் சொல்ல மாதிரி மேக்ஸ் நம்ம எப்படி போடணும்னா மேக்ஸ் சொல்லலைல மேக்ஸ் வந்து மிட்ல போடணும்னு சொன்னேன். ப்ராக்டிஸ் பண்றது படிக்கும்போது சொல்றேன். மேக்ஸ் ஓகே. ஆ வந்து நம்ம ஜிஎஸும் ஸ்கூல் புக்கு நம்மளுக்கு பிடிச்சது அதர் சோர்ஸ்ல படிக்கலாம். மேக்ஸ் ஸ்கூல் புக்லயே அந்த சிலபஸ் கொடுத்துருப்பாங்க மேக்ஸுக்குன்னு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ரேடியோ, பெர்சன்டேஜ், அப்புறம் ப்ராஃபிட் லாஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. இப்போ வந்து இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎம் எடுத்துக்கிட்டோம்னா புக்ல இருக்கும். அந்த புக்ல உள்ளப்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில ப்ராக்டிஸ் புக்லாம் இருக்கு விக்குது. அதே மாதிரி சொல்றேன் இன்ஸ்டியூட் புக் தான். மேக்ஸிமம் பார்த்தா நம்ம வெளிய வாங்கி ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா புக்ல வந்து ரொம்ப குடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா ஸ்கூல் புக்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க மொத. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் அட்வான்ஸா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வந்து நான் பசங்களுக்கு வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த டிஎன்பிஎஸ்சி லைன்ல படிக்கிறதுக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சு ஒரு 2 மாசம் டியூஷன் எடுத்துருந்தேன். அப்ப வந்து பசங்களுக்கு அப்ப சும்மா எக்ஸாம் எழுதுன சொன்னேன்ல, குரூப் 1 குரூப் 1 சும்மா எழுதுன சொன்னேன்ல. அப்ப வந்து நான் பசங்களுக்கு சொல்லிக் குடுத்த சம்லாம் போட்டிருந்தாங்க. அப்ப வந்து அது கொஞ்சம் பார்த்தோனே நமக்கு போட ஈஸியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கூல் புக்ல உள்ள சிலபஸ் கம்பைன் பண்ணி ஸ்கூல் புக்ல இத படிச்சிருந்தாலே நம்ம கொஞ்சம் மேக்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெளிய அதர் சோர்ஸ் படிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு முக்காவாசி தலைவலியா இருக்கும். அந்த 25 கொஸ்டின்ஸ்லாம் ஏன்னா ஒரு சிலர் படிக்கும்போது மேக்ஸ் தான் பயப்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ப்ராக்டிஸ் தான் நம்மள வந்து பெர்ஃபெக்ட் ஆக்கும். மேக்ஸ வந்து நம்ம எடுத்த உடனே நமக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம்னா மேக்ஸ் வராம தான் இருக்கும். நம்மளால முடியும் இத போட்டுலாம்னு நினைச்சு நம்ம ட்ரை பண்ணோம்னா அந்த மேக்ஸ் வந்து ஈஸியா வந்துரும். இப்ப ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி இருக்கா? இப்போ ஏதாச்சும் மேக்ஸ் ஏதாச்சும் புரியல. இப்ப ஸ்கூல் காலேஜ் படிக்கிறோம்னா ஸ்டாஃப்ஸ்ட கேட்கலாம், வாத்தியார்கிட்ட. இப்போ நீ படிக்கிற இடத்துல ஏதாச்சும் டவுட் புரியல அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்கறது? ஏதாச்சும் கம்யூனிட்டி அந்த மாதிரி இருக்கா? அந்த சம்ம வந்து நம்ம யூடியூப்ல போட்டாலே அந்த சம்முக்கு அப்படியே எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க. ஓகே. கூகுள்லயும் போட்டு பார்க்கலாம். இல்ல நம்ம அந்த சம் அப்படி டைப் பண்ணி யூடியூப்ல போட்டு பார்த்தாலே அந்த சம் வந்து கண்டிப்பா ஆன்சர் வந்து யூடியூப்ல இருக்கும். இல்ல அதோட மாடலாவது நமக்கு அந்த யூடியூப்ல இருக்கும். அப்போ வந்து நான் அதுக்கு தான் போட்டு பார்ப்பேன். ஏதாவது சம் டெஸ்ட் போடும்போது ஒரு 20 சம் ரைட் ஆயிருந்துச்சு. அந்த 5 சம் தப்பா இருந்துச்சுன்னா அந்த 5 சம் யூடியூப்ல போட்டு பார்ப்பேன். எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நம்ம அத பார்த்தாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ்லாம். இப்ப நீ வந்துட்டு அங்க போய் தஞ்சாவூர்ல போய் படிச்ச பாத்தியா? இப்போ அப்படி யாருக்கும் ஒரு வாய்ப்பு இல்லைன்னா கிராமத்துல இருந்தே படிக்கிறாங்கன்னா அவங்க எந்த மாதிரி எல்லாம் படிச்சாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அவங்க வந்து இப்ப எந்த வாய்ப்பும் இல்ல அப்படின்னா அவங்க வந்து பசங்க நம்ம ஊர் நம்ம ஏரியால பசங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து ஸ்கூல் புக்கை வாங்கி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். எல்லா புக்கையும் பழைய புக்லாம் நம்ம வெளியே இப்ப பழைய புக் கிடைக்க வைக்குது யாருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஸ்கூல்லயே பழைய புக்லாம் இல்ல இப்ப. அப்ப அந்த புக்கை மட்டும் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பழைய புக்கு முக்கியம். இப்ப புது புக்கு மட்டும் படிச்சா பத்தாது. பழைய புக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் அமௌண்ட் இது பண்ணி கொஞ்சம் வெளியே வாங்குற மாதிரி இருக்கும் பழைய புக் மட்டும். நம்ம ஸ்கூல் புக் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஸ்கூல் புக் வந்து சிலபஸ் ஓரியன்டா என்னென்ன சிலபஸ்ல உள்ள புக் என்னென்ன சிலபஸ்லாம் இருக்கோ அந்த சிலபஸ் நம்ம கம்ப்ளீட்டா ஸ்கூல் புக்ல படிச்சாலே நம்ம மேக்ஸிமம் ஒரு 80% வந்து நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ இப்ப தனியா ஒருத்தன் படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி புக் கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப நாட்டு நடப்பு நிகழ்வுகள் இருக்குல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இப்ப அதிகம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா இப்ப வர்றவங்க வந்து மொட்டை மனமும் பண்றவங்க இருக்கக்கூடாது. புக்கை மட்டும் படிச்சு அப்படியே நம்ம எக்ஸாம் எழுதி வரவங்களா இருக்கக்கூடாது. புரிதல் அவங்களோட சிந்தனை தூண்டுற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து அதிகமா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வருது. கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணலாம்னா டெய்லி இப்ப யூடியூப்ல நிறைய சேனல் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. அப்ப வந்து நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஒரு சேனலை ஃபாலோ பண்ணி டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சில இதெல்லாம் போடுறாங்க. மந்த்லி கரண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் படிச்சாலே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணி ஈஸியா இருக்கும். நீ என்ன யூடியூப் சேனல்ல பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு? நான் நிறைய சேனல் பார்த்தேன். அப்புறம் ஸ்டடி வித் தர்ஷினின்னு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியில பார்ப்பேன். அப்புறம் சுரேஷ் இது பார்ப்பேன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. வெற்றி இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்ப்பேன். நான் ஒரு இது குறிப்பிட்டது பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தான் பார்ப்பேன். ஒரே இதை பார்க்க மாட்டேன். அதுல வந்து இப்ப நம்ம 1 மந்த் எடுத்துக்கலாம். நம்ம இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். நம்ம அதை படிச்சு ஒரு 1/2 மணி நேரம் எழுதி வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம ரிவிஷன் பண்ணும்போது இது ஈஸியா இருக்கும். மொத்தமா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கும் டெய்லி படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. மொத்தமா படிச்சா மழை பார்த்து இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு டெய்லி 1/2 மணி நேரம் ஒரு 5 கரண்ட் அஃபேர்ஸோ 10 கரண்ட் அஃபேர்ஸோ படிச்சோம்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட்டும் இருக்கு. தனியாவும் வீட்டுல உட்காந்து படிக்கலாம். பட் எது ப்ரிப்பேர் பண்ணுவேன்? இன்ஸ்டியூட் சேர்ந்து படிக்க முடியும்னா இன்ஸ்டியூட் படிக்கலாம். படிக்க வசதி இல்ல நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணணும்னா ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணி பாஸ் ஆகும் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஸ்டியூட் நான் குறை சொல்லல, அங்கேயும் நல்லா சொல்லி தர்றாங்க. நம்ம எதையும் சொல்லக்கூடாது. ஆனா நம்ம தனியா படிச்சு பாஸ் ஆகும் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்க இதையும் நம்ம பார்க்கணும். இன்ஸ்டியூட் போய் தான் பாஸ் ஆகணும்னு இல்லை. நம்ம ஓனா படிச்சுட்டு நம்ம பாஸ் ஆகலாம்.
ம். ஏன்னா இன்ஸ்டியூட்ல அவங்க சொல்லி தராங்களா இல்லையோ, நம்ம நிறைய பேர் கூட சேர்ந்து படிப்பாங்க. அவங்க படிக்கிறத பார்த்து எல்லாரும் படிக்கிறாங்க, நம்மளும் படிப்போம் அப்படின்னாச்சும் இருக்கும். இதே நம்ம தனியா படிக்கிறப்ப ஒரு நாள் படிக்கணும்னு தோணும், ஒரு நாளைக்கு படிக்கணும்னு தோணலைன்னா அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி. அதான் அப்ப சொன்னேன்ல, நம்ம தனியா தனியா படிக்கிறோம்னா, நம்ம ம். படிக்காத டைம்ல எவ்வளவு பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு படிக்க டைம் வேஸ்ட் பண்ண தோணாது. இப்ப நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். சும்மா உடம்பு சரியில்ல ரெஸ்ட் எடுத்தா ஓகே. சும்மா நம்ம படிச்சு போர் அடிக்குது, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சோம்னா, அந்த டைம்ல வந்து நம்ம படிக்கிற நேரத்துல வந்து அவன் படிச்சு, அவன் 4 டாபிக் கவர் பண்ணிட்டு போயிருவான். அப்ப காம்படிஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும்ல. நம்ம நம்ம எக்ஸாம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யாரும் கேட்க போறதில்ல. நம்ம எக்ஸாம் வர வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம். ம். சரி, இப்போ ஒருத்தன் ஸ்கூல் சாரி காலேஜ் முடிச்சிட்டோ இல்ல ஸ்கூல் முடிச்சிட்டோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வரான் அப்படின்னா, இப்போ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணானா ரொம்ப வருஷம் தாண்டி போறத கம்மி பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரியான அவன் வந்துட்டு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஸ்கூல்ல இருந்து இந்த அவேர்னஸ் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ம். ஸ்கூல்ல இருந்தே நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆனா ஸ்கூல்ல இருக்கும்போது நமக்கு இங்க படிக்க முடியாது. கண்டிப்பா. ஏன்னா ஸ்கூல் ஒர்க்கே நமக்கு அதிகமா இருக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்றோம். ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றோம்னா, காலேஜ் வந்து நம்ம ரொம்ப படிக்கவே தேவையில்ல எப்படியும். ஏன்னா நம்ம பாஸ் மார்க் எடுத்தா போதும் காலேஜ்ல. நமக்கு தேவை ஒரு டிகிரி. அரியர் வைக்காம ஒரு டிகிரி வாங்குனா போதும். அப்போ வந்து நம்ம ஹால்ஃப் டே காலேஜோ இல்ல ஃபுல் டே காலேஜோ நான் படிச்சது ஃபுல் டே காலேஜ் தான். இப்ப சிட்டிலலாம் ஹால்ஃப் டே காலேஜ் தான் இருக்கும். அப்போ வந்து அவங்க ஹால்ஃப் டே காலேஜ் தான் சேருவாங்க போய். மத்தியானம் காலேஜ் முடிஞ்சிடும். இல்லன்னா மத்தியானத்துல இருந்து காலேஜ் ஆரம்பிக்கும். இப்ப அந்த காலேஜ் டைமிங் போக காலேஜ் சப்ஜெக்ட் யாரும் வீட்ல போய் படிக்க போறதில்ல நம்ம. ஸ்கூல்லயே படிக்க மாட்டோம் நம்ம வீட்ல போய். காலேஜ் டைம்ல யாரும் படிக்க மாட்டோம். படி ஏன்னா எக்ஸாம் டைம்ல படிப்போம் நம்ம. அப்ப நம்ம டெய்லி ஃப்ரீயா தான் இருப்போம். இப்ப காலேஜ் ஹால்ஃப் டே முடியுது, இல்ல ஃபுல் டே முடியுதுன்னா, எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 5 டூ 8 இல்ல 5 டூ 9 ஈவினிங். அந்த டைம்ல எப்பயும் நம்ம ஃப்ரீயா தான் இருப்போம். அப்போ வந்து நம்ம இந்த மாரி புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னா, டெய்லி அத ரொட்டீன் பண்ணோம்னா, நம்ம காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளயே சிலபஸ முடிச்சிடலாம். அப்ப காலேஜ் முடிச்சு நம்ம எக்ஸாம் வர வர ஒரு 2, 3 எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணாலே நம்ம கிளிக் ஆகி போயிரும் நமக்கு. கிளிக் ஆகி நம்ம ஜாப் வாங்கிடலாம் சீக்கிரமா. ம். அதாவது இதெல்லாமே படிச்சாதான் வாய்ப்பு, வேற வழி குறுக்கு வழியே கிடையாது. இல்ல. இன்னொன்னு சொல்லுவேன். இப்ப நம்மளாவது காலேஜ் முடிச்சுட்டு தான் வேலை வாங்குறோம். நான் அட்டெண்ட் பண்ண அன்னைக்கு கவுன்சிலிங் ஒரு பையன் வந்தான். அந்த பையனுக்கு வயசு 19 தான். ம். போய் காலேஜும் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பனா ம். அவன் எப்போது படிக்க ஆரம்பிச்சிருப்பான். ம். அப்ப ம். யோசிச்சாலே நமக்கு அதுல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் பாத்தியா? நம்மளே கம்மியான வயசுல வந்திருக்கோம். நம்மளோட ஒரு பையன் கம்மியான வயசுல வந்திருக்கானே! அவனுக்கு வயசு 19 தான். அப்ப அவனுக்கு சர்வீஸ் வந்து 42 வருஷம் சர்வீஸ் இருக்கு அவனுக்கு. ம். அவன் வந்து ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்பான். 10த், 11த் அந்த மாரி டைம்ல இருந்தே படிச்சிருப்பான் அவன். ம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு தான் போறாங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூல் இல்லை காலேஜ்லயே கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் தான் போறோம் ட்ரை பண்ணா நம்ம காலேஜ் படிக்கும்போதே டெய்லி ஈவினிங் படிக்க ஆரம்பிச்சிடலாம். காலேஜ் முடிச்சுட்டு, காலேஜ்ல உள்ள ஒர்க்க வீட்ல பார்க்க போறது இல்லையா? அசைன்மென்ட் ஒர்க்லாம் மட்டும் முடிச்சுட்டு, மிச்ச டைம் ஃப்ரீயான டைம் நெறைய இருக்கும். சனி, லீவ் கிடைக்கும். கவர்மெண்ட் லீவ் கிடைக்கும். அந்த மாரி டைம்ல ஃபுல்லா நம்ம இதுக்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நமக்கு வந்து காலேஜ் படிக்கிற டைம்ல எந்த ப்ரெஷரும் இருக்காது. நம்மள யாரும் ம். வேலைக்கு போக சொல்ல மாட்டாங்க. காலேஜ் முடிச்சா தான் நம்மள வேலைக்கு போன்னு கட்டாயப்படுத்துவாங்க. அப்ப ம். வந்து காலேஜ் படிக்கிறவங்க ஃப்ரீயா படிச்சு, சிலபஸ் வந்து ஒரு 50% 60% முடிச்சு வச்சிருந்தோம்னா, நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் இல்ல 6 மந்த் நம்ம ஃபுல் எஃபெக்ட் போட்டாலே நம்ம கிளியர் பண்ணி பாஸ் ஆயிட்டு இது பண்ணிடலாம். காலேஜ் முடிச்சுட்டு படிக்கிறாங்க பத்தியா? ஏன்னா நம்ம காலேஜ் ஸ்கூல்ல தான் கரெக்டா படிச்சிருப்போம், காலேஜ் அப்போ படிச்சிருக்கவே மாட்டோம். திருப்பி ஆமா. காலேஜ் முடிச்சுட்டு அந்த இதுக்குன்னு படிக்கிறப்போ படிக்கிறதே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல. படிக்கும்போது நம்மளுக்கு என்ன கேப் விட்டோம். நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சது. ஸ்கூல்ல வந்து நம்ம டெய்லி ரொட்டீனா படிச்சிருப்போம். ம். மறுபடியும் காலேஜ் டைம்ல வந்து சுத்தமா படிச்சிருக்கவே மாட்டோம். மறுபடியும் வரும்போது நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட்டிங்ல வரவே வராது. ம். எரிச்சலா இருக்கும். எத எடுத்தாலும் எந்த புக் எடுத்தாலும் நம்ம படிக்கிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான புக் நமக்கு புடிச்ச சப்ஜெக்ட் எடுத்தாலும், ஒரு சில பேர் தமிழ் பிடிக்கும். சரி தமிழ் எடுத்து உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா தமிழ் படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ம். எனக்கெல்லாம் சயின்ஸ் பிடிக்கும். நான் சயின்ஸ் தான் எடுத்து உட்கார்ந்திருக்கேன். ஆனா சயின்ஸ் படிக்கவே தோணாது எனக்கு. ம். என்ன நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சோம். இங்கே வந்து படிக்கிற மாரி. ஆனா அப்ப என்ன பண்ணுவ? படிச்சா தான் இப்ப சொல்றேன். இத படிச்சா தான் நம்ம முன்னேற முடியும். ஏன்னா நம்மளுக்கு இதுதான் நம்ம லைஃப். நம்மளோட இது டார்கெட் வந்ததுக்கு அப்புறம் அத படிச்சு தான் ஆகணும் நம்ம. ம். நம்மளே நம்மள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். சரி ம். படிக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல இந்த மோட்டிவேஷன்லாம் இல்லாத நேரத்துல மோட்டிவேஷன் ஆகணும், ஏதாச்சும் இன்ஸ்பிரேஷனா பார்க்கணும் அப்படின்றப்ப ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் அந்த மாதிரி பாக்குறது இருந்தா? அதான் நம்ம மோட்டிவேஷன் போட்டாலே வீடியோ போட்டாலே யூடியூப்ல நெறைய வருது. அஹ். நெறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க கஷ்டத்த சொல்லியிருப்பாங்க. இப்ப யூடியூப்ல எடுத்துக்கிட்டாலே அந்த அச்சீவர்ஸ் ஃபீஸ்ன்னு இருக்கும். இப்ப குரூப் 1, குரூப் 2 ரிசல்ட்லாம் வருதுல்ல. வந்து வேலைக்கு கவுன்சிலிங்ல அட்டெண்ட் பண்ணி வேலை எடுத்துட்டு போறாங்கல்ல. இப்ப அவங்கலாம் யூடியூப் சேனல்ல வந்து இன்டர்வியூ குடுத்துருப்பாங்க. அவங்கலாம் அவங்க கஷ்டத்த சொல்லியிருப்பாங்க. நான் இந்த மாரிலாம் கஷ்டப்பட்டு எப்படி படிச்சேன் அப்படிலாம். நம்ம அத பார்த்தோம்னாலே நமக்கு தோணும். இவங்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்களே! அப்ப இவங்கள விட நம்மளும் அந்த மாரி படிச்சோம்னா, நம்மளும் அந்த மாரி வரலாம் அவங்கள மாரி அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும். அப்புறம் உன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பி, வீட்ல ஃபேமிலி ஹாப்பி, ரிலேட்டிவ்ஸ் அவங்கலாம் எப்படி? ரிலேட்டிவ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ம். ரிலேட்டிவ்க்கு என்னன்னா, ஆ இவன்லாம் இப்படி வரப்போறான்னு அவங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவன் படிப்பு அவங்க கொஞ்சம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா தான் பார்த்தாங்க.
ஓகே ஓகே, எல்லாரும் ஃபோன் பண்ணி சொன்னியா? ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அப்பயே. ஓகே ரொம்ப ஓகே. எல்லாரும் சொல்லிக்கல. ரிசல்ட் வந்துருக்கு, நம்ம ஜாயின் பண்ணிட்டு சொல்லிக்கிறோம் சொல்லிட்டு முக்கியமான சொந்தத்துக்கு மட்டும் சொன்னது. மத்த யாருக்கும் சொல்லல அதுக்கப்புறம். அப்புறம் உனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே போஸ்டிங் வந்த உடனே போட்டுருவாங்களா? உடனே போட மாட்டாங்க. இப்ப எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நம்ம அப்ளை பண்ணும்போது சர்டிபிகேட்லாம் நம்பர்லாம் கொடுத்துருப்போம்ல. 10th சர்டிபிகேட் நம்பர், 12th சர்டிபிகேட் நம்பரு, அப்புறம் ப்ரொவிஷனலு, அப்புறம் டைப் ரைட்டிங் வச்சிருந்தா டைப் ரைட்டிங் சர்டிபிகேட், இந்த மாதிரி வச்சிருந்தோம்னா நம்ம அதை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம், உங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் தருவாங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி. நம்ம அந்த டைம்ல என்ன பண்ணலாம், சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிடணும். பண்ணிட்டு அவங்க அந்த சர்டிபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு தப்பா இருந்தா அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் இப்ப முடிஞ்சா அது ஒரு 10 நாள் 15 நாள் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் மெமோ விடுவாங்க. உங்களுக்கு இந்த டைம்ல கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கு அதுவே ஒரு 2, 3 வாட்டி நடக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ற சர்டிபிகேட் வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ண அது ஒரு 10 நாள் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 15 நாள் அவங்க வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு 10,000 பேர் அப்லோட் பண்ண சொல்றாங்கன்னா 10,000 பேரோட சர்டிபிகேட் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும். நம்பர்லாம் கரெக்டா இருக்கா, கொடுத்துருக்காங்க, பேர் கரெக்டா இருக்கா அப்படின்னு. இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் அத ஒரு 20 நாள் அவங்க செக் பண்ணிட்டு மறுபடியும் தப்பானவங்களுக்கு ஃபுல்லா மறுபடியும் மெமோ அனுப்புவாங்க. உங்களோட தப்பு இருக்கு, நேம் தப்பா இருக்கு, அப்பா நேம் தப்பா இருக்கு, அட்ரஸ் மாத்துங்க. அப்பா நேம், நம்ம டேட் ஆஃப் பர்த், நம்ம நேம் இந்த மாதிரி தப்பா இருந்தா மாத்தி புது சர்டிபிகேட் எடுங்க. இப்ப ஜாதி சான்றிதழ் நம்ம நேம் தப்பா இருக்குன்னா புது சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 7 நாள் 10 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சுட்டா அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் நம்ம விடுவாங்க. உங்களுக்கு தந்தது கவுன்சிலிங் எப்படின்னா ஓவரால் ரேங்க் ஸ்டேட் ரேங்க் கூட கூப்பிடுவாங்க. யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு அந்த ஒரு நாளைக்கு ஒரு 400 பேர் மணிக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. இப்ப ஜனவரி 22 ஆரம்பிக்கும். பன்னிரண்டு ஒரு நாளைக்கு 400 பேர் போவாங்க கவுன்சிலிங்க்கு. அப்படி வரிசையா 10,000 ரேங்க் வரைக்கும் ஒரு நாளைக்கு 400 பேர் மணிக்கு கூப்பிட்டு நம்ம கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த கவுன்சிலிங் என்ன நடக்கும்னா நம்ம செலக்ட் பண்ணணுமா நம்ம எந்த பொசிஷன் அப்படின்னு? ஃபர்ஸ்ட் நம்ம கவுன்சிலிங் வாசல்ல வந்து நம்ம அந்த மெமோ அனுப்பியிருப்பாங்க நீங்க கவுன்சிலிங் வரணும்னு. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து போய் நம்ம வாசல்ல காமிச்சாதான் உள்ள விடுவாங்க. உள்ள போய் நம்ம கவுன்சிலிங் ஹால்ல உட்காந்துருப்போம். நம்ம கவுன்சிலிங் ஹால்ல கவுன்சிலிங் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சு உட்காந்துருப்போம். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல வந்து நம்ம சர்டிபிகேட் ஃபுல்லா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நம்ம அப்ளை பண்ணிப்போம்ல எக்ஸாமுக்கு, அந்த சர்டிபிகேட் ஃபுல்லா நம்ம நேம், டேட் ஆஃப் பர்த், 10th ரோல் நம்பரு, 10th சர்டிபிகேட்ல மேல நம்பர் இருக்கும். அந்த நம்பரு, சர்டிபிகேட் நம்பரு, அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் வச்சுதான் டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் நம்பரு, ஜாதி சான்றிதழ் நம்பரு, ஜாதி சான்றிதழ் யார் சைன் போட்டிருக்கா, அப்புறம் இன்னொன்று தமிழ் வழி சான்றிதழ் சொல்றாங்கல்ல இப்ப. அந்த வந்து இப்ப நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். 1ல இருந்து 5th வரை எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கான், 6th இருந்து 12th வரை எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கான், அதெல்லாம் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு எல்லா சர்டிபிகேட் கரெக்டா இருந்தா டிக் போட்டுட்டு நீ கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள போன்னு சொல்லி கவுன்சிலிங் ஹால்ல அனுப்பிடுவாங்க. கவுன்சிலிங் ஹால்ல எப்படி நம்மள கூப்பிடுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் இப்ப நம்ம நாளைக்கு கவுன்சிலிங் போறோம்னா, இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு லிஸ்ட் விட்டுருப்பாங்க. இவ்வளவு வேக்கண்ட் காலியா இருக்கு, இன்னும் இவ்வளவு வேக்கண்ட் இருக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. அப்போ வந்து இப்ப நான் போனப்ப எனக்கு 12ஆம் தேதி கவுன்சிலிங் நடந்துச்சு. பிப்ரவரி 12ஆம் தேதி. இப்ப எனக்கு போறப்ப எங்க கம்யூனிட்டில வந்து நான் எனக்கு வந்து இப்ப 3 தான் பார்த்து வச்சிருந்தேன் எனக்கு. ஒண்ணு ஸ்கூல் எஜுகேஷனு, இன்னொன்னு லைப்ரரி, இன்னொன்னு வந்து கோஆப்பரேட்டிவ் ஆடிட். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு எடுப்போம்னு சொல்லி தான் நான் முடிவு பண்ணிட்டு போனது. அதே மாதிரி உள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருந்தாங்க. அவங்க அவங்க வந்து வேற டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க. யாரும் நான் யோசிச்சது எடுக்கல. அப்ப கூப்பிடுவாங்க. ஓவரால் ரேங்க் படி கூப்பிடுவாங்க. அப்போ வந்து நமக்கு முன்னாடில போறவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோடு இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கோடு இருக்கும். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேக்கண்ட் எடுக்க போறீங்கன்னு கேட்பாங்க. நம்பர் சொல்லுவாங்க. நம்பர் சொன்னோம்னா அந்த டிபார்ட்மெண்ட் வேக்கண்ட் காமிக்கும். இந்த வேக்கண்டா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி காமிப்பாங்க. காமிச்ச உடனே அவங்க மைக்ல போய் சொல்லுவாங்க. உங்க நேமு, உங்க ரோல் நம்பரு, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வர சொல்லுவாங்க. நம்ம போய் நம்ம பேரு, ரோல் நம்பரு, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மைக்ல சொல்லிட்டு வரணும். வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்ன ஒரு 1/2 மணி நேரத்துல அவங்க ஒரு ஆர்டர் ரெடி பண்ணி குடுத்துருவாங்க. ஆர்டர் ரெடி பண்ணி சைன் பண்ணி குடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்ட வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்துருவோம். நம்ம அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துருவோம். அவங்க டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் எடுத்திருப்போம்ல, நம்ம ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருப்போம், ரெவென்யூ எடுத்திருப்போம், கோர்ட் எடுத்திருப்போம்னா, அந்த லிஸ்ட்ட வந்து அவங்க கோர்ட்டுக்கு அனுப்பிருவாங்க. கோர்ட் எடுத்தா கோர்ட்டுக்கு அனுப்பிருவாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்திருந்தா ஸ்கூல் எஜுகேஷன் அனுப்பிருவாங்க. அப்புறம் ஃபுல்லா நமக்கு டிபார்ட்மெண்ட் கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. டிஎன்பிசி வந்து நம்மள செலக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ட வந்து டிபார்ட்மெண்ட் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது ஃபுல்லா டிபார்ட்மெண்டோட இது. அடுத்து உங்க டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி எப்ப ஜாயின் பண்றதுல சொல்லலாம். பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் கவுன்சிலிங் கால் பண்ணாங்க எனக்கு. மார்ச் 14ஆம் தேதி இன்டர்னல் கவுன்சிலிங் இருக்கு. கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷன் வந்து 188 பேர் மொத்தம் இருக்கும். அப்ப இந்த 188 பேருக்கும் ஆன்லைன்ல வந்து கவுன்சிலிங் வச்சாங்க. கவுன்சிலிங் வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்து உங்களுக்கு வேக்கண்ட்லாம் காமிச்சாங்க. நமக்கு நான் ஒரு 4 இடம் பார்த்து வச்சிருந்தேன். எனக்கு கமுதியில வேக்கண்ட் இருந்துச்சு. கமுதியில வேக்கண்ட் இருந்துச்சு. பக்கத்துல ஒரு 2, 3 ஊர்ல வேக்கண்ட் இருந்துச்சு. ஆனா என்னன்னா நம்ம ரேங்க் படி தானே வருவோம். நான் அதுல 160ஆம் ரேங்க்ல இருந்தேன். ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ரேங்க்ல.
நமக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து எடுத்துட்டாங்க. நம்ம கமுதிலாம் எடுத்துட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, வேற ஊர் எடுக்கிற மாரி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ உன்னோட பொசிஷன் என்ன? இப்ப நான் ஜூனியர் அசிஸ்டன்ட்டா இருக்கேன். ஜூனியர் அசிஸ்டன்ட். மார்க் அதிகமா உள்ளவங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுப்பாங்க. அதுக்கடுத்து ரேங்க் உள்ளவங்க வந்து டைப்பிஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளவங்க ஸ்டெனோ டைப்பிஸ்ட். டைப்பிஸ்ட்க்கு வந்து டைப்பிங் சர்டிஃபிகேட் முக்கியம். நம்ம தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் சீனியர் முடிச்சிருக்கணும் நம்ம. எக்ஸாம்ல பாஸ் ஆகி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். ஸோ படிக்கும்போது இந்த டைப்பிஸ்ட்லாம் போயிட்டு நம்ம சர்டிஃபிகேட் வச்சிருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டைப்பிஸ்டும் தனி ரேங்க் போடுவாங்க. இப்ப ஜேஏலயே ஒரு சில பேர் 188 ஒரு ஜேஏலயே ஒரு 180 ரேங்க்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து டைப்பிஸ்ட் இல்ல. அப்பனா ஜேஏ வேக்கண்ட் முடிஞ்சுன்னா அவங்க வேக்கண்ட் இல்ல. இதே அவங்களுக்கு வந்து ஜேஏ வேக்கண்ட் அவங்க டைப்பிஸ்ட் இருக்குன்னா, ஜேஏ வேக்கண்ட் எடுத்துட்டாங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஜேஏல வேக்கண்ட் இல்லனாலும் அவங்க டைப்பிஸ்ட்ல ரேங்க் வந்திருக்கும். அப்ப அவங்க டைப்பிஸ்ட்ல வேக்கண்ட் எடுத்துக்கலாம் அவங்க. ஆரம்பத்துல ஜூனியர் அசிஸ்டண்டா போறப்போ சேலரி ரேஞ்ச்லாம் எவ்வளவு இருக்கும்? சேலரி வந்து நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து பேசிக் 19,500 தான். ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட்னா அந்த லெவல் பே லெவல் வந்து 8 10 சொல்லுவாங்க. 8 நினைக்கிறேன். அதுக்கு வந்து நமக்கு 19,500 தான். அலவன்ஸ்லாம் சேர்த்து நமக்கு ரூ. 26 ரூ. 27 கையில வரும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்கிரிமெண்ட், வருஷத்துக்கு 2 வாட்டி டிஏ கூடும். அது நம்ம போக போக நம்ம இத பொறுத்து. நம்ம டிஏ போடுறதுக்கு நம்ம சம்பளம் மாறும். அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து ப்ரொமோஷன்ஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து ப்ரொமோஷன் வரும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல ப்ரொமோஷன் சீக்கிரம் வரும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல ப்ரொமோஷன் லேட்டா வரும். ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு அடுத்து அடுத்த ப்ரொமோஷன் என்ன ஆகும்னா அசிஸ்டன்ட் ஆவாங்க. ஓகே. அசிஸ்டன்ட் ஆவாங்க. அது ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல பொறுத்து. இப்ப ரெவன்யூனா ஜூனியர் அசிஸ்டன்ட், அடுத்து ஆர்ஐ ஆவாங்க. அப்புறம் டெப்டி தாசில்தார் அந்த மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாம நம்ம ஒண்ணு அப்படியே அதுலயே இருந்து போலாம், இல்ல நம்ம அதுக்குள்ள இருந்துட்டு வேற எக்ஸாம் எழுதி கூட மூவ் ஆகிக்கலாம். போயிட்டேன்னா நான் குரூப் 1 படிச்சு குரூப் 2 படிச்சு நான் வேற எக்ஸாம் போடணும்னாலும் போலாம். இல்ல நம்மளுக்கு இதே போதும், நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நமக்கு வந்து பெரிய போஸ்டிங்லாம் வேணாம், நமக்கு இந்த மாதிரி பக்கத்துலயே வேலை கிடைச்சிருச்சு, நம்ம போயிட்டு வர மாதிரி இருந்தா போதும்னா அதுல நம்ம இருந்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். ஆனா நம்ம வந்து நம்ம வேற எக்ஸாம் எழுத போறோம்னா நம்ம யாரும் எழுதான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஹையர் ஆஃபீஸர்கிட்ட வந்து ஒரு பர்மிஷன் வாங்கிக்கணும். லெட்டர் கொடுத்து நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எனக்கு நீங்க அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பெர்மிஷன் தாங்கன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிக்கணும். ஏன்னா எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு தெரியாது. நம்ம சப்போஸ் பாஸ் ஆகி நம்மளுக்கு வேலை கிடைக்க போகுதுன்னா, அப்ப என்ஓசி கேட்டா அது வந்து தப்பாயிரும். ஏன்னா அவங்க என்ன சொல்லிருவாங்கன்னா, நீ நீ எழுதும்போது என்ஓசி வாங்கலன்னு சொல்லிட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஓகே, ஓகே. அதனால முன்னாடியே இன்ஃபார்ம் பண்றது நல்லது. நம்ம ஹையர் ஆஃபீஸர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். நம்ம ஆபீஸ்ல யார் ஹையர் ஆஃபீஸரோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் எழுதணும். உன்னோட ஜாப்ல இப்போ வேலை எந்த மாதிரி இருக்கும்? என்னோட ஜாப் என்னன்னா, நான் இப்ப ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்தனால நமக்கு வந்து வேலை வந்து எங்கெங்க இருக்கும்னா, சிஇஓ ஆபீஸ், இல்லன்னா டிஇஓ ஆபீஸ், இல்லன்னா இன்னொன்னு வந்து ஒவ்வொரு வட்டாரத்துக்கு ஒரு ஆபீஸ் இருக்கும். பிஇஓ ஆபீஸ் சொல்லுவாங்க. பிளாக் எஜுகேஷன் ஆபீஸ்ன்னு. அப்படி இல்லன்னா ஸ்கூலு. நம்ம விருப்பப்பட்டு நம்ம அந்த கவுன்சிலிங் போறோம்ல, அப்போ வந்து நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். நமக்கு சிஇஓ ஆபீஸ் பிடிச்சிருந்தா சிஇஓ ஆபீஸ் எடுத்துக்கலாம். இல்ல டிஇஓ ஆபீஸ் பிடிச்சா டிஇஓ ஆபீஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சோம்னா ஸ்கூல் எடுத்துக்கலாம். நான் ஸ்கூல் எடுத்தேன். ஸ்கூல்ல எனக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும்னா, சேலரி ஒர்க் சேலரி பில் போடுற ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்ஆர் நோட்டு. இப்ப நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போறோம்னாலே அந்த எஸ்ஆர் எழுதுற மாரி இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். அந்த எஸ்ஆர் நோட் நம்ம ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கல்ல ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ். அவங்களுக்குள்ள நம்ம எஸ்ஆர் நம்ம தான் எழுதுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல எம்இசி ஒர்க்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கும் ஒரு எம்இசி ஐடி இருக்கும். நம்ம ஆமா, கேட்பாங்க எம்இசி நம்பர். நம்பர்னு. அந்த ஒர்க் வந்து நம்ம பண்ற மாரி இருக்கும். அது மிச்சம் இல்லாம இந்த லெட்டர் பாக்குறது, மெயில் அனுப்புறது, அப்புறம் ட்ரெஸரி போய் பில் குடுக்குறது, அதுக்கப்புறம் சிஓ ஆபீஸ்க்கு போய் லெட்டர் குடுக்குறது, டிஓ ஆபீஸ்க்கு லெட்டர் குடுக்குறது, இந்த மாரி ஒர்க்லாம் நம்ம தான் போற மாரி இருக்கும். சோ நீ என்ன பிளான் பண்ணிருக்க? இப்போ போயிட்ட இதுக்கப்புறம் ஹையர் இதுக்கு போறதுக்கு நீ என்ன பிளான் பண்ணிருக்க? எனக்கு வந்து போணும்னா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் போகணும்னு ஆசை. இல்லன்னா ட்ரெஸரி அந்த மாரி போகணும்னு ஆசை. மறுபடியும் எக்ஸாம் எழுதலாம்னு இருக்கேன். குரூப் 2, குரூப் 1 அந்த மாரி பெரிய போஸ்டிங் போகணும்னா எனக்கு எய்மு. பார்ப்போம் மறுபடியும் படிக்கணும். சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ கடைசியா வந்துட்டு இப்போ ஒரு சிலர்லாம் 2-3 அட்டெம்ப்ட் எழுதி கூட பாஸ் ஆகாம இருப்பாங்க. அவங்க ஒரு டிமோட்டிவேட் ஃபேஸ்ல இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் படிச்சுட்டு இருப்பாங்க, பாஸ் ஆகுமா இல்லையான்ற ஒரு டவுட்ல கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஏதாச்சும் சொல்லணும்னா நீ என்ன சொல்லுவ? வந்து நீங்க படிக்கிறீங்கன்னா, நீங்க வந்து அந்த இத விட்டுறாதீங்க. நம்மளால முடியும், நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. ஏன்னா முடியாததான் நெறைய பேர் முடிச்சு காமிக்கிறவங்க இருக்காங்க. அதனால நம்ம படிக்கிறோம்னா, நம்மளால முடியாது நம்ம வெளிய வந்துராதீங்க. நீங்க நல்லபடியா நல்லபடியா படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, அதற்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. அதனால அந்த முயற்சிய கைவிடாம நீங்க எப்பவும் படிச்சுட்டே இருங்க. ஓகேடா, சூப்பர்ரா. நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்க்கறவனுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ வேற ஏதாச்சும் ஷேர் பண்ணணுமா? ஏதாச்சும் பத்தி டிஎன்பிஎஸ்சி பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லு. இல்ல படிக்கும்போதே இப்ப இப்ப புதுசா இப்ப காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கும், ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் என்ன சொல்ல வர்றதுன்னா, ஒரு டைப் ரைட்டிங் நெறைய பேர் போவாங்க. ஏன்னா இப்ப நெறைய பேர் டைப் ரைட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
டைப்ரைட்டிங் ப்ளஸ் டைப்ரைட்டிங் முடிச்சிட்டீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. சுருக்கு எழுத்துன்னு. அதையும் பண்ணிட்டோம்னா அந்த அந்த இதுல வந்து கொஞ்சம் மார்க் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அது முடிச்சவங்க வந்து கொஞ்சம் அதுவும் ஆனா அதிகம் தான் எல்லாத்துலயும் இப்ப கட் ஆஃப் வந்துருச்சு. அது வந்து இப்ப மெம்பர்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க அதுல. இப்போ அதையும் படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நம்ம டைப்பிஸ்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருக்க முடியாது. ஏன்னா அதுலயும் காம்படிஷன் அதிகமா தான் இருக்கு. ஆனா நம்ம காலேஜ் படிக்கும்போதே நம்ம இந்த டைப்பிஸ்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிலபஸ்லாம் படிக்க முடிச்சு வச்சுட்டோம்னா, நம்ம காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் புதுசா எதையும் படிக்க தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் இப்போ ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு 4 மாசத்துல எக்ஸாம் வருதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 3 இயர் வரைக்கும் புக்க படிச்சிருக்கோம். எல்லா புக்கையும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, அந்த 4 மாசம் ரிவிஷன் பண்ண ஈஸியா இருக்கும். ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம அட்டெம்ப்ட் போட்டோம்னா, அந்த இதுலயே பாஸ் ஆகி நம்மளோட படிச்சவங்க முன்னாடி நம்ம வேலைக்கு போயிரலாம். அந்த மாரி நமக்கு ஒரு இது இருக்கும். பொறுத்தவரைக்கும் எதுவுமே கஷ்டம் இல்ல. நம்ம படிச்சோம்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம். நம்மளோட முயற்சியும் நம்ம ஹார்ட் ஒர்க்கு, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்கிறதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இப்போ எனக்கு ரொம்ப பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம என் கூட படிச்ச பசங்க தான். நம்ம கூட படிச்ச பசங்க இப்போ ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப் போறது. இப்போ நீ இந்த மாதிரி இன்னும் சிலர் படிச்சுட்டு இருக்கானுங்க. சிலர் போலீஸ் வேலை வாங்கியிருக்கானுங்க. ஆர்மி போயிருக்கானுங்க. கண்டிப்பா எனக்கும் சந்தோஷமா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல இப்ப நெறைய பேர் இருக்காங்க. இப்ப நீயும் ஒரு நல்ல ஃபீல்ட்ல இருக்க. நீ சொன்னது சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாரி ஐடி ஃபீல்ட்ல இருக்கேன்னு சொன்னது. இன்னும் ஐடில வந்து என்னென்னலாம் டெவலப் பண்ண முடியுமோ ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டு, நீ இன்னும் கொஞ்சம் பெரிய போஸ்டிங்லாம் பாரு. ஏன்னா ஐடின்னு போயிட்டாலே நெறைய பெரிய போஸ்ட்லாம் இருக்கு. ம். அந்த இது நல்லபடியா பண்ணு. அதுக்கு கண்டிப்பா. தனியா கோர்ஸ் இருக்கா உனக்கு? கோர்ஸா? படிச்சதுலாம்? கோர்ஸ் சர்டிபிகேஷன் நிறைய இருக்கும். சர்டிபிகேஷன் பண்ணிட்டு நம்மளோட ப்ரொஃபைல் அப்கிரேட் பண்ணிட்டு நீ சொன்ன ப்ரமோஷன் கிடைக்கும், சேலரி அதிகம் அந்த மாரி சொல்றேன். அந்த மாதிரி அதான் நம்ம ஒர்க் இங்க வந்துட்டு ஸ்கில் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் அதிகமா பண்றோம். எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணதை விட ஸ்கில் சரி, சரி. அதை இல்ல படி ஒரு போகும். சில கோர்ஸ் படிப்பாங்கல்ல, இந்த கோர்ஸ் படிச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய போஸ்ட்டுக்கு போலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சர்டிபிகேஷன் நிறைய இருக்கும். நிறைய சர்டிபிகேஷன் பண்ணா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி படி கொஞ்சம். கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, டிஎன்பிஎஸ்சி ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பா ரீச் அவுட் பண்ணாங்கன்னா அவங்க கமெண்ட் செக்ஷனும் பண்ணட்டும். உன்னோட மெயில் ஐடி ஏதாச்சும் இருந்தா கூட நான் கீழே கொடுக்குறேன் கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ அவங்க டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரீச் அவுட் பண்ணுவாங்க. நீ கிளியர் பண்ண அவங்களுக்கு. சரி, சரி. இன்ஸ்டாகிராம் ஐடி யூஸ் பண்ண சொல்றியா? எல்லாம் இன்ஸ்டாகிராம் இருக்குன்னா இன்ஸ்டாகிராம் கொடு. இன்ஸ்டாகிராம் உனக்கு தெரியும் இருக்கீல்ல நீங்க இன்ஸ்டாகிராம்ல. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணு. ஓகே, அந்த ஐடி நான் கொடுத்துறேன். அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு. ஏதாச்சும் டவுட்னா அவங்க உங்ககிட்ட கேட்டுக்கிட்டோம். சரி.